நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம். சின்ன திரை, வெள்ளித்திரை ரெண்டுமே வெவ்வேறு உலகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகம் தாவறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் நீங்க சின்ன திரையில மட்டும் ஒரு ஸ்டாரா இருந்தீங்கன்னா அப்போ வெள்ளித்திரைக்குள்ள என்டரே ஆக முடியாது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லாருடைய எண்ணத்தையும் உடைச்சிட்டு பெரிய திரைக்கு போய் அங்க ஜெயிச்சாரு எங்க வீட்டு பிள்ளை. அவர் கடந்து வந்த பாதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், சேர்ந்து ரசிக்க போறோம். திஸ் இஸ் விங்கர்ஸ் யாமிட்டோஸ் ஒரிஜினல் ஸ்டைல் எங்க வீட்டு பிள்ளை. பாறைகளின் இடுக்குகளில் முளைத்திருப்பது தாவரங்களல் தன்னம்பிக்கை, தேன் கூட்டில் இனிப்பது தேனல் உழைப்பு, கூட்டை பிளந்து வெளியே வருவது குஞ்சுகளல் விடாமுயற்சி. திரையில் உதிக்கும் யதார்த்த சூரியன். இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம் நமது சிலுக்குவார் வெட்டியின் சிகரம். வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் போஸ் பாண்டியே. புன்னகையால் கிறங்கடிக்கும் மந்திரி. இது சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கலையே. திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும். ரசிகர்களின் ரசனைகளை வென்ற கலைஞர். வெற்றிகள் இவர் கால் ஷீட்டுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நாட்கள் என்பது இவரின் படங்களுக்கான அடையாளம். பாசத்தோடு கொண்டாடும் பல லட்சம் ரசிகர்கள். எல்லோரும் குறித்துக் கொள்ளுங்கள், தன்னம்பிக்கைதான் இவரின் தொலைபேசியில், தைரியம்தான் இவரின் வீட்டு முகவரி. தன் வலிகளை வரலாறாய் மாற்றிய இளைஞர் சிவகார்த்திகேயன். இந்த பேர் சொன்னாலே எல்லாருடைய முகத்துல கொஞ்சம் சிரிப்பும் நிறைய சந்தோஷமும் வரும். ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு கதவு மூடணும்னு இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவாவுடைய வாழ்க்கையிலையும் அதாங்க நடந்தது. அவர் கஷ்டப்பட்டாரோ இல்லையோ இன்ஜினியரிங், MBA எல்லாமே முடிச்சிட்டாரு. அந்த கதவு ஸ்லைட்டா மூடின உடனே விஜய் டிவி அப்படிங்கிற ஒரு பெரிய கதவு அவருக்காக திறந்தது. அவர் கலந்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஷோ, அவருடைய பயணத்தின் ஆரம்பம். கலக்க போவது யாரு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு, எப்படி அவருடைய இந்த மீடியா ஜேர்னி ஆரம்பிச்சாருன்னு பார்க்கலாம். இன்னைக்கான கான்செப்ட் ஒரு பஸ்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதில் நம்ம திரை பிரபலங்கள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும். டிரைவராக டைரக்டர் பாரதி ராஜா சார், கண்டக்டராக விஜயகாந்த் சார், மற்றும் அதில் பயணம் செய்கிறவங்க நவரச நாயகன் கார்த்திக், அஜித் சார், TR சார், ரஜினிகாந்த் சார், அதுக்கப்புறம் ஸ்கூல் பையனா SJ சூர்யா, அவர் கிளாஸ் பொண்ணு பிரியா, இவங்கெல்லாம் பயணம் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். என் இனிய கிராமத்து பேசஞ்சர்களே, இதோ இந்த கரிசல் காட்டு கட்டை வண்டியை மாநகர பேருந்தாய் மாற்றி உங்களுடன் உலாவர போகிறான் இந்த சாரதி பாசா, மன்னிக்கவும் பாரதி ராசா. ஹே, டயலாக் பேசத்தா நான் இருக்கேன்ல, வண்டியை கிளப்பலாம், போலாம். எல்லாருக்கும் வணக்கம் சார். எனக்கு ஒரு டிக்கெட் கொடுக்குறீங்களா? ஏய், எந்த ஸ்டாப்புக்குடா? பீச் ஸ்டாப்புக்கு ஒரு டிக்கெட் கொடுக்குறீங்களா? அது நீ வணக்கம் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பீச் ஸ்டாப் போயிருச்சு. நான் இங்கே இறக்கி விடுறேன். பீச்சுக்கு போய் ஒரு டிக்கெட்டை தேத்திக்க. டே, நான் தாண்டா கொப்பேன், நல்ல முத்து பேரன். டேய், நீ தான் எங்க அப்பனா. இது தெரிஞ்சிருந்தா நான் எப்போ சூசைட் பண்ணியிருப்பேன். ஏய், சூசைட்லாம் பண்ண வேணாண்டா. அதுக்கு தான் நம்ம டிரைவர் இருக்காருல்ல. ஏய் மனோகர், நீ வித்தவுட்ல தானே வர்ற? இல்ல, நான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் வர்றேன். அதுக்கேண்டா ஜெர்க்கு கொடுக்குற? ஏய், வண்டியை நிறுத்த. ஸ்டாப். நான் விசுதாம வண்டியை நிறுத்த சொல்றது யாரா? ஏய், நான் தான் டிக்கெட் செக்கர். இது கதையல்ல, கருப்பு சரித்திரம். சீக்கிரம் டிக்கெட்டை செக் பண்ணிட்டு கீழே இறங்கடா தரித்திரம். ஏய், எல்லாரும் என்னையும் கலாய்க்காதீங்க, யாரையும் கலாய்க்காதீங்க. தங்கச்சி, நான் பிக் பாக்கெட் அடிக்கலான்னு இந்த பஸ்ஸுக்கு வந்தேம்மா. ஆனா இவங்கெல்லாம் பேசுனதை பார்த்ததுக்கு அப்புறம் என் வீராசாமியே பரவாயில்லம்மா. கேப்டன் இருக்க இடத்துல என்னடா அசிங்கமா பேசுறீங்க? டே, நீ என்ன டைட்டானிக் கப்பல் கேப்டனா? எவன்டா அவன்? வந்ததுல இருந்து பாக்குறேன், அவன் யாருன்னே தெரியல. நான் ஒசாமா பின் லாடனை கூட கண்டுபிடிச்சிருவேன். ஆனா அந்த முடிக்குள்ள இருக்க மூஞ்சியை மட்டும் என்னால கண்டே பிடிக்க முடியலடா. பஸ் நிறுத்து. யாரு யார் அது? பாஸ். பேரை கேட்டாலே சும்மா அதிரது இல்ல. தம்பி கோச்சிக்காத, ஒன்னு சொல்றேன்.
பேரை கேட்டவன பஸ் அதில் இந்த டிஆர் போட்ட டான்ஸ்ல தான் பஸ்ஸே ஆடிக்கிட்டு இருக்கு. வாட் நான்சென்ஸ் யூ பீப்புள் ஆர் டாக்கிங். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. தமிழ்ல பேசியா? தமிழ்ல பேசினாலே இங்க புரிய மாட்டேங்குது, இங்கிலீஷ் வேறையா? இங்க எதுவுமே சரியில்லை. அதனால் இந்த கரிசல் காட்டு கட்டை வண்டியை கால்வாய்க்குள் பாய்ச்சுகிறான் இந்த பாரதி ராசா. வணக்கம். ஃபஸ்ட் டைம் நான் வந்து சிவகார்த்திகேயனை பார்த்த பொழுது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் மெமிக்ரிலாம் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக பார்த்தேன். அப்படியே ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தது. ஃபைனல்ஸ் வர வரைக்கும் நிறைய பேர் வந்து சிவகார்த்திகேயனை மிகப்பெரிய ஒரு காம்படிட்டராக நினைக்கல. கோகுல் அந்த டயத்தில் இருந்தார். அப்புறம் வந்து ரோபோ சங்கர் போன்றவங்கள்லாம் இருந்த பொழுது பட் இந்த ஃபைனல்ஸ்லேயும் சிவகார்த்திகேயன் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் அந்த கொடுத்த டியூரேஷனில் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து வித் இன்டெலிஜென்ஸோடு இருந்தது. எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அதுதான் அந்த 5 லட்ச ரூபாய் பரிசு முதன்முறையாக சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த மேடையில் நிற்கிற இந்த 4 கண்டெஸ்டன்ட்ஸ் இவங்கள ஒருத்தர் தான் இந்த ஹஜ் கலக்க போவது யாரு பார்ட் 3யோட காமெடி கிங் அண்ட் 5 லட்சம் ரூபாவை வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறவர். அவர் யாருங்கிற டென்ஷன். ஓகே, இதுக்கு மேல டென்ஷன் இருக்க கூடாது. சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லிடலாமா? அசையும் பொருள் எல்லாம் அப்படியே நின்று விட்டு நிற்கிறது. நாம் அசைய வைத்து விடுவோம். ஆமாம். அந்த 5 லட்ச ரூபாய் வின்னர் மிஸ்டர் சிவகார்த்திகேயன். ஹஜ் கலக்க போவது யாரு பார்ட் 3யோட காமெடி கிங் மிஸ்டர் சிவகார்த்திகேயனுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு. இதை கொடுக்கறதுக்காக யூ ஹேவ் a legendary actress இங்க நம்ம கூட இருக்காங்க. ஆக்சுவலி சிவா வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆவார்னு எதிர்பார்க்கவே இல்லை, டு பி ஹானஸ்ட். ஒரு பெரிய லெவலில் அவருடைய டேலண்ட்டை வந்து கொண்டு வருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் தவிர, ஆனால் இப்படி வந்து ஒரு பெரிய ஸ்டார்ன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. அண்ட் ஹீ ஹேஸ் டு கண்டினியூ என்டர்டெய்னிங் பீப்புள் லைக் திஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்னு கலக்க போவது யாரு உடைய டைட்டில் ஜெயிச்சு அவர் எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணிட்டாரு. 5 லட்சம் வரை வாங்கிட்டாருங்க. ஆனா அவர் ஒரு நல்ல டான்சர் அப்படின்னு நமக்கு வந்து விஜய் ஜோடி நம்பர் 1ல தான் தெரிஞ்சது. ஐஸ்வர்யாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேர் இருந்து அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ரவர்சி ஆகி அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவோட யார் ஆட போறாங்க அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவா ரொம்ப ரொம்ப பவ்யமா ரொம்ப பாவமா என்ட்ரி கொடுத்தாரு. ஆனா ஆடுற ஒவ்வொரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லயுமே அசத்திட்டாரு. ஸோ லெட்ஸ் டேக் a look at that. கலக்க போவது யார்ல காமெடி பண்ணிட்டு இப்போ விஜய் ஜோடி நம்பர் 1க்கு ஆட வந்திருக்கது நான் தான், சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயா, சிவகார்த்திகேயா, ஏற்கனவே கலக்க போது 5 லட்சம் ரூபாய் உசார் பண்ணிட்டு இங்க நாங்களா எடுத்துக்க போறோம்டா, இதையாவது விடுறா எங்களுக்கு. இல்ல, அதாவது லட்சம் முக்கியம் கிடையாது, நமக்கு லட்சியம் தான் முக்கியம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இதுல உங்க லட்சியம் ஐஸ்வர்யாவா இருக்குது, அதெல்லாம் சொல்றேன். கலக்க போவது யாரு வந்து அது காமெடி ப்ரோக்ராம், அது காமெடி பண்ணி முடிஞ்சு போச்சு. இது வந்து ஒரு டான்ஸ் ஷோ. விஜய் ஜோடி நம்பர் 1ல நான் டான்ஸ் பண்ணலான்ட்டு வந்திருக்கிறேன். அது நம்ம காமெடி தான். ஐஸ்வர்யாவுடன் கலக்க போவது சாம்பியன் சிவகார்த்திகேயன் இணைந்து கலக்க ஆரம்பித்தார். சிவகார்த்திகேயன் முதல் சுற்றிலேயே நடுவர்களின் பாராட்டுதலை பெற்றார். இன்னைக்கு டே நல்லா ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா இது நல்லா இருக்கு. ஸோ அந்த செகண்ட் சான்ஸ் கொடுத்ததுன்றது ஒர்த்து அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப நல்லா பண்ணார். அவர் ஆட்டிடியூட் நல்லா இருக்கும். இந்த ஜோடி ஒரு நல்ல ஜோடியை உன்னை கூட்டிகிட்டு வந்துருச்சு.
சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான். ஐஸ்வர்யா வந்து எனர்ஜி கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக போச்சு. மேபி அந்த 80s ஃபீல் கொடுக்கறதுக்காக நீங்கள் ஓவர் எக்ஸ்பிரஷன் பண்ணிடலாம். பட் நைஸ், அதர்வைஸ் இட்ஸ் நைஸ். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுறேன். Overall, the performance was very energetic and a very, very, very nice start. Dancer side, beautiful performance. சிவகார்த்திகேயன் கொஞ்சம் குளுக்கோஸ் ஏதும். ஒரு கீதம் அதை கண்டேன் ஓரிடம் போனாள் அவள் போனாள் நான் பார்த்தேன் நூறிடம். ஜோடி நம்பர் 1ல ஆடினது சரி. ஓகே, அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜோடி சீசன் 5 உடைய ஆங்கரே சிவகார்த்திகேயன் தான். ஃபர்ஸ்ட் நான் விஜய் டிவிக்குள்ள நுழையும் போது என்கிட்ட நீங்க ஜோடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. கோ ஆங்கர் யாரு அப்படின்னு நான் கேட்டேன். சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொன்னோம். நான் டென்ஷன் ஆயிட்டேன். ஐயோ அவ்வளோ அழகா பேசுவாரே, அவ்வளோ டேலண்டட் ஆச்சு அவர் கூட எப்படி ஆங்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. பட் அந்த ஜேர்னி வந்து ரொம்ப அன்ஃபர்கெட்டபிளா இருந்துச்சுங்க. அதுவும் நாங்க வந்து எல்லா பெர்ஃபார்மன்ஸஸ், எல்லா காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செலிப்ரேஷன் ரவுண்ட் பண்ணோம். பிங்கோஸ் யமிட்டோஸ் உடைய 2 ஃப்ளேவர்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணோம் அந்த மேடையில. ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்டா இருந்தது. and it was awesome fun. நீங்களே பாருங்க. எங்க போற? ஒரு பொண்ணை லவ் பண்ணலான்னு. டேய் சிவா, நீயா போனா வேலைக்கு ஆகாது. உனக்குள்ள இருக்கவங்கள தட்டி விடு, அது தானா ஒர்க் அவுட் ஆகும். எப்படி? தோ பிங்கோ டேங்கிள் சாப்பிடு. பிங்கோ டேங்கிள்ஸ்? Oh baby, I feel like flying, flying up, 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 up in the air. When I look at you looking at me like you wanna make love to me there. பொண்ண பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்தே என்ன காணோம். தேடி பார்க்கிறேன் கொண்ட பாடி நானோ. சத்தியமா எனக்கு நீ வேண்டாம், கண்டிப்பா எனக்கு நான் வேணும். என்ன கண்டுபிடிச்சு கூட இல்ல ரொம்ப சிம்பிள் ஒண்ணு எனக்கு கூட. இல்ல தயவு செஞ்சு ஒரு கண்ணெடுத்து என்ன சுட. எவன்டி ஒன்ன பெத்தாம் 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 கையில கடிச்சா செத்தாம் 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 செத்தாம். எவன்டி ஒன்ன பெத்தாம் 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 அவன் கையில கடிச்சா செத்தாம் 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 செத்தாம். சப்போஸ் இந்த லவ் ஒர்க் அவுட் ஆகலன்னா அப்ப இதுதான் நிலைமை. அப்பு அத கொண்டா கப்பு. காதல் ஏ காதல் அது கண்ணீரில போச்சு, அது போச்சு அந்த தண்ணீரில. எட விட்றா, நான் பாடுவேன், பாடியே தீருவேன். சரி, பாடித்தோல. காதல் ஏன் காதல் அது கண்ணீரில போச்சு, அது போச்சு அட தண்ணீரில. காயம் புது காயம் என் உள்ளுக்குள்ள பாலான நெஞ்சு இப்போ வெந்நீரில. அடிடாவல உதடாவல விட்ராவல தேவையே இல்ல. எதுவும் புரியல, உலகம் தெரியல, சரியா வரல, ஒண்ணுமே இல்ல. சுத்துது சுத்து அலையும் சுத்துது குப்புன்னு அடிச்ச வீரு நில. படுத்துக்க படுத்துக்க உடனே தெரிஞ்சிடும் காலையில் அடிக்கிற மோரு நில. சுத்துது சுத்துது தலையும் சுத்துது குப்புன்னு அடிச்ச வீரு நில. படுத்துக்க படுத்துக்க உடனே தெரிஞ்சிடும் காலையில் அடிக்கிற மோரு நில. என்னங்கடா பாட்டு எழுதுறானுங்க? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப நம்ம ஆளு வராரு பார் பார். ஹே ஹே என்ன சார் டுமீலு டமீலு? அதான் ஆடுறதுக்கு வந்துட்டோம்ல, இனி கலாசலா தான் இருக்கணும். பாட்டை போடுங்க. கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசா கலசலா கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசா கலசலா கலாசலா கலசலா.
டேய் சிவா, இது மூலமா என்னதான் நீ சொல்ல வர? ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஆடணும்னாங்கப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நானாவது ஏதாவது ஆடினேன். இந்த பாவனாலாம் பல வருஷமா சும்மாவே நிற்கிது. அதுகிட்ட போய் கேளுங்கப்பா. விஜய் டிவியோடைய நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்ல மக்கள் எக்கச்சக்கமா பார்ப்பீங்க. எல்லாருமே எங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணி சொல்லுவீங்க. ஜோடி சீசன் 5 வந்து ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் ஒவ்வொரு வாரம் யாராவது எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, அந்த ஜோடி சீசன் 5 ப்ளூப்பர்ஸில் சிவா அண்ணா கலகியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுதாங்க உண்மை. இது வரைக்கும் விஜய் டிவியோடைய வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வாட்ச்ட் வீடியோஸ் ஆன் யூடியூப் என்னன்னா ஜோடி சீசன் 5 உடைய ப்ளூப்பர்ஸ். அதை மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. So let's watch it together. Okay, why Bhavana style? What? How is it my style? How is it my style? Less dress. Nice style. Okay. What is this style? Hello, Bhavana. இதெல்லாம் I too much tell you இல்ல one ma'am. thing now. Tit for tat. 2 வாட்டி Dress பத்தி பேசிட்டாரு. Please remove his shirt. Please remove his shirt. Hello. Impossible. 2 வாட்டி. Girls attack. Girls attack. Hello girls. வாங்க. இங்க வாங்க. இங்க வாங்க. இங்க வாங்க. இங்க வாங்க. இங்க வாங்க. இங்க வாங்க. இல்ல இங்க வாங்க. சிவா இங்க வாங்க. ஃபர்ஸ்ட் இங்க வாங்க. இங்க வாங்க. இங்க வாங்க. ஒண்ணும் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க. இங்க வாங்க. இங்க ஃபர்ஸ்ட் வாங்க. Girls dress பத்தி 2 வாட்டி Dress பத்தி கமெண்ட் பண்ணிட்டாரு. மேம் ஒரு கேள்வி கேட்போம் மேம். நீங்களா கட்டுறீங்களா இல்ல நாங்க வந்து ஒரு ஆர்மியை கூப்பிடலாமா? நீங்க யாரை வேணா கூட்டு வாங்க. மானமே சிறந்தது என்று வாழ்பவன் சிவகார்த்திகேயன். இங்க பாருங்க, சட்டை கட்டையெல்லாம் கழட்டிங்கன்னா கேஸ் ஆயிரும். அப்புறம் அட்டெம்ப்ட் ரேப் பண்ணி நாங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல, நீங்களே கட்டுங்க. நாளா கழட்ட முடியாது. வை அதான் பாதி கட்டிட்டீங்களே. மீதி கட்டறதுக்கு எவ்வளவு? நோ நோ, only less. Less is more. ஆமா ஆமா. இல்ல அது ஸ்டைல். அது ஸ்டைல். அது வேற ஹீரோ ஆயிட்டாரு. இப்போ வந்து 6 பேக்லாம் காமிக்கணும். அதுதான் ஸ்டைல். ஹலோ, டேக் ஆஃப் யுவர் ஷர்ட் நோ. கம் ஆன். கம் ஆன். நோ நோ நோ. ஓகே girls. Come here. Ready 1 2 3. Come on. பரவாயில்லை சிவா. We won't do it. பயப்படுறாங்க பாருங்க நம்ம கிட்ட வரதுக்கு. அந்த பயம் இருக்கணுமா? பயம்லாம் இல்ல. பார்த்தா அப்செட் ஆக போறது அவங்க. நம்ம வாயா. Come. ஏய் வராதடா. Ritsan Rafiq. ஏய் மனோஜ். 5 பாயிண்ட் கட்டு. டேய். நீங்க வாங்குறதே அவ்வளவுதான்டா. டேய் இதா. இருங்கடா. டேய். இருங்கடா டேய். ஏய் ஆளுக்கு 50000 ரூபாய் தரேன்டா. இருடா. அப்பா. இவங்க ஏதோ 10 வாங்குன மாதிரி ஹலோ, வரீங்க. 50000 ரூபாய் முக்கியமா 5 பாயிண்ட் முக்கியமா? 5 பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பிரதர் பண்ண போறோம்? 5 பாயிண்ட் முக்கியமா 50000 ரூபாய் முக்கியமா? பாயிண்ட் கட்டு. அவர் ஷர்ட் மாத்திரம் இந்த பிரேக் இருந்துச்சு. 50000 ரூபாய் முக்கியமா 5 பாயிண்ட் முக்கியமா? எல்லாருக்கும் சொல்றேன், அவர் ஷர்ட் மாத்திரம் இதா வேண்டா. ஷர்ட் மாத்திரம் இந்த பிரேக்குக்கு இருந்துச்சு. கிருஷ்ணா. ஏய் சட்டை வீணா போயிருந்தா. ஏய் மேம். ஓ காட். என்ன உடுங்கடா. என்னைய காப்பாத்த யாருமே இல்லையா? பச்சோ. ஏய். கம் ஆன். சரி விட்டுறலாம். கற்பு வேணும். தடி பட்டன் தாங்க மெயின். என்னை சில நபர்கள் கதற வாங்க பட்டனை கலட்டி. இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ ஹலோ அப்படிதான் இருக்கணும். யூ ஷுட் ஷோ இட் ஆஃப். அம்மா எதுக்கு பட்டன்லாம் போட கூடாது? பட்டன்லாம் போடு. இந்த பிரேக் வரைக்கும் பட்டன் போடு. நீங்க வேற எனக்கு ஷோ ஆஃப் பண்றது பிடிக்காது மேம். ஓகே எல்லாரும் சரி, இதுல என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க? இதுல இருந்து ஒரே ஒரு பாடம் மட்டும் கத்துக்கிட்டேன் மேம். ஜோடியில் அடுத்த சீசன் ஒன்று வச்சாங்கன்னா இந்த ஏரியா பக்கமே வர மாட்டேன். பழைய பாக்கி ஏதாவது இருந்தா கொடுங்க, நான் பஸ் ஏறி ஊருக்கு போறேன் தீபாவளிக்கு. இல்ல நான் இருந்தா வர மாட்டீங்களா? இல்ல நோ நீங்க என்ன டெஃபினட்டா வருவேன் மேம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கலக்க
போவது யாரில் வந்து சிவா அவருடைய மிமிக்ரி ஸ்கில்ஸை காமிச்சாரு. அதே மாதிரி ஜோடியில் டான்சிங் ஸ்கில்ஸ் காமிச்சாரு. ஆனால் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி எல்லாரையுமே அப்படியே டோட்டலாக கலாய்ச்சிட்டாரு. அண்ட் அவருடைய டேலண்ட் எவ்வளோ அளவுக்கு இருக்கு அப்படின்னு மக்களை உணர வச்சாரு. ஸோ பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்லேருந்து சில ஸ்னிப்பெட்ஸ் உங்களுக்காக. பெனால்டி ஏரியால ஒரு தன்மான சிங்கம் உட்கார்ந்து இருக்கணுமே. நடன பீரங்கி. ஐயோ எங்க அந்த சிங்கம்? அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கூப்பிடுறேன். சிங்கம் தர இறங்க. அரேபியன் சிங்கமே. கேப்டன் ஜி, பணிப்பெண் ஜீவா ஜி, சலாம் அலைக்கும். ரெடி. வாலேக்கும் சலாம். ஒரு அரேபிய சிங்கம் வந்துட்டு இவ்வளோ அழகா போய் உட்கார்ந்ததை பார்த்து பேச்செல்லாம் எனக்கு தடுமாறுது. மிஸ்டர் சிவகார்த்திகேயன் பேர் ஏதாவது மாத்திருக்கீங்களா இல்ல அதே பேர் தானா? இல்ல அதே பேர் தான். ஆக்சுவலா இங்க போன வாரம் பெனால்ட்டி காமிச்சாங்கல்ல, வந்து நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அதுல நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு துபாய் கவுன்சிலர் வந்து நம்ம ஃப்ரெண்டு, அங்க எலெக்ஷன் வேலையெல்லாம் இருக்குப்பா, கொஞ்சம் வந்து ஓட்டுக்கிட்டு எலெக்ஷன். ஓ இங்கிலீஷ் வராதா? டிடி இங்கிலீஷ் வராதா? ஐயோ, அதனால அந்த வேலைக்கு போகும்போது கொடுக்க பேமெண்ட் இல்லையா, அதனால இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. அதே இடம் தான். போன வருஷம் நீங்க போயிருந்தீங்களா எலெக்ஷன் வேலைக்கு? முக்கியமா எங்க தலைவர் வந்திருக்காரு. என்கிட்ட வந்து நீங்க டான்ஸை பத்தி பேசாதீங்க, கெட்ட வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும். டான்ஸ் ஆட தெரிஞ்சுதான் நான் எங்க வரேன். ஜீவாஜியை நான் லாஸ்டா துபாயில மீட் பண்ணது. வணக்கம் ஜி. அனுயா, ஹாய்யா. அதுக்கு மேல இங்கிலீஷ் தெரியாதியா. அப்புறம் என்னோட ஜட்ஜஸ்க்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். வணக்கம் ஜட்ஜஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். நமிதா ஜி. நான் ஒரே வார்த்தை சொல்றேன், வாய் மூடு. Thank you. Wish you the same. நீ பட்டாசா வெடிக்கிற. But then 5 பேர் தான் ஆடுறீங்க அப்படினு கேள்விப்பட்டோம். அது உண்மையா? What happened boys? அது உண்மைதான். இங்க தன்மான சிங்கம் நடன பீரங்கி அங்க போய் மாட்டிட்டாரு. இன்னொரு நடன உண்மையான பீரங்கி வந்துட்டு காரை உடைச்சிட்டாரு. அதுக்காக அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் ஒன்னு வச்சிருக்கோம். ட்ரிபியூட்டா? Yes. Please wait. Tribute. Tribute to Kamalesh and Sivakarthikeyan. நீ மறுபடியும் இறங்கி வர போறியா? பாவம் தம்பி. நல்லதா போச்சு. Start music. குயில போடிச்சி கூண்டில அழைச்சி சொல்லுகிற உலகம், மயில போடிச்சி கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா. ஓ Best performance. Yeah. Best performance of Kamlesh till today. பட் நாம இப்படியே அழுதுட்டே இருப்போம்னு யாரும் நினைக்க வேணாம். as usual ராக்கிங் பெர்ஃபார்மன்சஸ் நிறைய இருக்கு. வாய் மூடுடா. நான் ஐயோ உங்களை நான் ஏதாவது சொல்லுவேனா மேடம்? நம்ம அப்படியே பழகிருக்கோம். Slap him, you should slap him now. என்னடா கொஞ்சம் திருப்பி சொல்லு. She is teasing us. Oh no, he is doing that to you. Why are you doing this, Didi? Mathiya. I am her best friend. தம்பி, best friend ஆ? தம்பி. தம்பியா? Okay. தம்பிடா. ஏய், நீ அங்க குதிச்சு தக்கல வந்து செத்துரு.
அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ். இந்த ஷோடைய பேரே உங்களுக்குள்ள வந்து ஒரு சண்டை உணர்ச்சி உருவாக்குங்க. ஆனா எல்லாருமே இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிங் ஆஃப் பாப் வந்து மைக்கேல் ஜாக்சன், ஆனா கிங் ஆஃப் டூப் அப்படின்னா அது சிவா தான். அந்த ஒரு ஷோ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் சரி, ஒவ்வொரு கேரக்டரும் சரி அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாரு. அவருடைய இந்த மைக்கேல் ஜாக்சன் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இன்னொரு தடவை நம்ம பார்க்கணும். லெட்ஸ் டேக் a look. கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இருப்பால இடிக்காத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன. சிடி ஸ்ட்ரக் ஆனாலும் அதையே ஒரு டான்ஸ் மூமெண்டா பண்ணி கலக்கிட்டாரு கவுண்டர் பண்ணி. இதுல அடுத்ததா ஆடி கலக்க போறவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. மாடி சத்தா மனுஷன் நான் தோல்ல வச்சு மேல கட்டி அர்ரர்ரா நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க அர்ரர்ரா நாக்க முக்க 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 அர்ரர்ரா நாக்க முக்க 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 அர்ரர்ரா நாக்க முக்க 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 அர்ரர்ரா நாக்க முக்க 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 நாக்க முக்க. சார், உங்களை மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆட சொன்னா நீங்க சாய் பிரமோதிதா மாதிரி ஆடி இருக்கீங்க. ஏன் சார் அழுகுறீங்க? அப்பு ஏ கொரியோகிராஃபர் சொல்லி கொடுத்ததெல்லாம் அவளுக்கு ஆடலையே. இதுல அடுத்ததா வந்து ஆட போறவர் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த். The way she came into the place, I knew right then and there. There was something different about this girl. The way she moved, her hair, her face, her lines, divinity in motion. She stopped the room. I could feel the presence. Every head turned, felt passion and lust. The girl was persuasive. The girl I could not trust. The girl was bad. The girl was dangerous. அதாவது டிஎன்டிடி சொல்லுங்க சார். நாம வந்து இன்னைக்கு நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா சங்கீதா வந்திருக்காங்க இல்லையா, அப்ப நாம வரணும் இல்லையா. உங்க பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறது காரணம். உங்க பாட்டுக்கு வேற ஆடி இருக்காங்க. நியூ பாட்டுக்கு வந்து இவ்வளவு நியூவா யாராலையும் ஆட முடியாது. நேத்திரன் தவிர கலக்கிட்டீங்க. நேத்திரன் உண்மையிலேயே ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். கலக்கிட்டீங்க இல்லையா. தேங்க்யூ. நீ என்னைக்கு உன் வாய்ஸ்ல பேசுவ? நீ என்னைக்கு உன் வாய்ஸ்ல பேசுவ? என் வாய்ஸ்ல பேசினா எவன் சார் கேட்பான்? யோ நான் கேட்குறையா, நான் கேட்குறையா. இங்க என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கவங்க நினைச்சியா? ஐ நோ என்ன கெட்ட வார்த்தை சொல்ல வரீங்கன்னு ஐ நோ. சொல்லக்கூடாது. விஜய் டிவியில் வந்து நிறைய பேர் ஆங்கர்ஸ் ஆகணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அதுக்கு ஆடிஷனும் பண்ணுவாங்க. ஆனால் சிவா வந்து என்டர் ஆனது ஒரு பெர்ஃபார்மரா, அதுக்கப்புறம் ஒரு டான்சர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் கிடைச்சது. அண்ட் என்டர்டெய்னர் அப்படின்னு எல்லாருமே நம்பினாங்க. அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பெரிய ஜம்ப் சிவகார்த்திகேயனுக்கு கிடைச்சது. நீங்க தான் சோலோவா ஒரு ஷோ ஆங்கர் பண்றீங்க, உங்களுக்காக ஒரு ஷோ உருவாக்குறோம் அப்படின்னு விஜய் டிவி சொன்னாங்க. அதுதான் அது இது எது. your time starts now. என்ன கலர் சட்டை போட்டிருக்கீங்க? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? ஊருக்கு நேத்து தான் போனேன். எந்த ஊருக்கு? நான் வரமாட்டேன். எங்க வர மாட்டீங்க? ரோபோ சங்கரை பலார்னு அறைவேன். ஏன் அறைவீங்க? வடிவேல் பாலாஜி மேல காரி துப்புவேன். ஏன் காரி துப்புவீங்க? அவன் ஒரு கழுத. எவன்? பண்ணி. ஒரு வார்த்தையில பதில் மாட்டிக்கொண்டாயே சேதும் ஒரு வார்த்தையில் மாட்டிக்கொண்டாயே. அதான் ஒரு நல்ல பிள்ளைய வந்து சும்மா திட்டக்கூடாது. சும்மா திட்டினா அப்படித்தான் ஃப்ளக் பிடிக்கிறாங்க. ஃப்ளக் இத பார்த்தா பண்ணி மாதிரி தெரியுது உங்களுக்கு. உங்களை பெருசு எங்க இருக்கு? அவன் மூஞ்சில காரி துப்புவீங்களா? ஏற்கனவே துப்புன மாதிரி தானே இருக்கு. போங்க. இருங்க சார், யாரை பண்ணினீங்க அது மட்டும் சொல்லுங்க. நீங்க அவுட் ஆனது எங்களுக்கு பிரச்சனையா தெரியல. நான் தெரியாம உன்னை பண்ணின்னு சொல்லிட்டேன். யார? ரோபோ சங்கரை பண்ணின்னு சொல்லிட்டேன்.
சரி ஓகே நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுக்காக விஎஸ் ராகவன் சார் வாய்ஸ்ல ஐயோ அது எத்தனை வாட்டி போட்டு தேய்ச்சாச்சு. அது நல்லா இருக்கே. அப்படியா? பாட்டு பாடுங்கண்ணே. விஎஸ் ராகவன் ஒரு பாட்டு பாடினா எப்படி இருக்கும்? ஒரு மல்ல 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 மல்லே மல்லே மருத மல்லே செல்ல 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 வெங்கல செல்ல. அடுத்த வரி வந்து இப்ப விஎஸ் ராகவன் ஐயா பாடுவார். நிறுத்திடா பண்ணி அப்படியே கலப்பி கொண்டு போய் கடத்தல் மண்டத்தை கடத்தி கொண்டு 5 வகை பொன்னாளனா கண்ணாளனா நந்தானே அஞ்சோயமா டாக்டர் டாக்டர் மலை 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 மாறுத மலை மலை கொய்யால மலை 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 மாறுத மலை மலை டேய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது பிங்கோஸ் யாமிட்டோஸ் ஒரிஜினல் ஸ்டைல் எங்க வீட்டு பிள்ளை. எங்க வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயனுடைய கடந்து வந்த பாதையை தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே உங்களை சிரிக்க வச்சே திருவேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கார். யார் அவர்ன்றத லிஃப்ட்குள்ள பார்க்கலாம். Everybody wanna know I feel like I really wanna be here with you. I take a step, you take a step, and me I'm calling out to you. Hello. ஏன் இப்படி பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் கலக்குறீங்க செமையா பாடுறீங்க. சமையல் பண்றேனா? அப்படியெல்லாம் சொல். பாப்பாலாம் இருக்கட்டும். ஹலோ யார் நீ? ஹலோ ஹலோ யாரியா நீ? ஃபர்ஸ்ட் நான் தான் சிரிச்சேன். அசிங்கமாக திட்டக்கூடாது. ஓகே முதல்ல யார் நீ? ஒரு நிமிஷம். எஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். எஸ் கம் இன். ஏன் என்னையே குறுகுறுன்னு பார்க்குற? ஒன்னதான் நாங்க பாட பாடியாது. இவ்வளோ கேவலமா பண்ணீங்க? ஓகே ஓகே என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க? நான் ஒரு எக்ஸ்போர்ட் வாய்ஸ் எக்ஸ்போர்ட். வாய்ஸ் எக்ஸ்பர்ட்னா என்னோட குரல் வளங்களெல்லாம் அப்படியே பார்சல் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் அனுப்பி என்ன நடக்கும்? அங்கேருந்து பாராட்டி இன்னொரு பார்சல் வரும். அதில் என்ன இருக்கும்? அது தேவையில்லை. அது 1000 கிடக்கும். உனக்கு எதுக்கு அதெல்லாம்? ஓகே அண்ட் இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? முதல்ல இன்ட்ரோடியூஸ். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தரை அறிமுகப்படுத்திட்டா? அப்கோர்ஸ் அப்கோர்ஸ். ஓகே முதல்ல உட்காந்துருக்கவர் யார் தெரியுமா? யாரு? சாய் சரண். சாய் சரண்றீங்களே, நீங்க சொல்றத கேட்டா அவர் அந்த பக்கம் சாஞ்சாரா திட்டு வாங்க மாட்டாரா அந்த பாப்பா கிட்ட? என்ன சாய் சரண் அவர் என்ன சாதனை பண்ணிருக்கான்னு தெரியுமா? கேளு, அவர்கிட்ட கேளு. என்ன பண்ணிருக்கீங்க? ஒன்றும் பண்ணல பாஸ். நாங்க என்ன பண்ணாரு? சூப்பர் சிங்கர் அவர் தான் வின் பண்ணாரு. வின் பண்ணி என்ன கிடைச்சுன்னு கேளு. என்ன கொடுத்தாங்க பாஸ்? வீடு கொடுத்தாங்க. வீடு வீடா? 40 லட்சம் ரூபாயா? ஆமா. பாட்டு பாடி 40 லட்சம் ரூபாய் பிளாட் வாங்கிட்டேன். நானெல்லாம் பல பேர்கிட்ட பாட்டு பாடி பாட்டே வாங்கியிருக்கையா. அவங்க பேரு மாளவிகா. ஏய் வாழை மீனுக்கு வேலங்க மீனுக்கு கல்யாணம். அந்த மாளவிகா தானே? இல்லையா? அப்ப என்னமா அப்படியே கும்முன்னு அப்படியே பெங்களூர் கத்திருக்க மாதிரி இருந்தா இப்ப கொஞ்சம் ஆளு கொஞ்சம் டல் ஆயிட்டு இருக்கீங்க. அது வேற மாளவிகாயா? இதெல்லாம் முன்னாடி சொல்றது இல்லையா? இவங்க சிங்கர். சிங்களா வந்தீங்க இவங்கள நம்பி. சிங்கர் நெக்ஸ்ட். அண்ட் நீங்க வந்து நிறைய நல்ல பாட்டுலாம் பாடுனீங்க. ஆமா. பட் இவங்கெல்லாம் நிறைய மியூசிக்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அவங்கள்ட்ட நீங்களே கேட்டு யார்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டாங்கன்னு கேட்டு நீங்களும் போய் கத்துட்டு நல்லா வாங்க. யார்கிட்ட? 3 பேரையும் சேர்த்து கேட்குறேன். யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? எங்க வாய்ஸ் எக்ஸ்போர்ட்ட போய் கத்துங்க. எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க பாட்டு கத்துக்க? 12-13 வருஷம் ஆச்சுன்னு. டூ லேட். ஏன்? என்கிட்ட வந்தா ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கும். 5 நிமிஷத்துலயா? எப்படி தெரியாதுன்னு இருப்பேன். அண்ட் எங்களுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது ராகம். என்ன ராகம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஒருத்தலை ராகம். நல்ல படம், சூப்பர். இசையில மியூசிக்ல என்ன அவ்வளவு அசால்ட்டா நினைச்சிட்டேன்னு? சக்கிலா தெரியுமா? சக்கிலா ஆடிக்கிட்டே பாடுமே. என்னோட ஸ்டூடெண்ட் யாரு? பாடுன மாதிரி தெரியுது. சக்கிலா எங்க இருக்காங்க?
ஏ வெளிநாடியா மூதேவி அது ஷக்கீரா. ரா 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 சரசுக்கு ரா ராகமே நீதிரா. என்ன பண்ற? ஸ்கேலோட பாடுறேன்யா. சூப்பர் சிங்கர் இது வந்து முக்கியமா ஒரு சிங்கிங் ஷோ, அதனால நிறைய பாடல்கள் மட்டுமே இருக்கும் இந்த நிகழ்ச்சியில. ஆனா இதை கொஞ்சம் வித்தியாசமா ஹேண்டில் பண்ணலாமே, இதை வந்து கொஞ்சம் காமெடியோட சேர்த்து மக்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் தாங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து சூப்பர் சிங்கரை முழுமையா ஒரு சீசன் பண்ணல, ஆனா அவர் வந்த எபிசோட்ஸை நம்மளால மறக்கவே முடியாது. Here are some of the episodes. வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3. தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல் இம்முறை உலக அளவில். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரெட்ரோ ரவுண்ட். ஐயோ நான் ஏன் இப்படி ஆயிட்டேன் நீங்களாம் யோசிக்கலாம். இந்த டான்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அடுத்து வர போறது சில்க் ஸ்மிதா பாடல். ஐயோ வீட்டில எல்லாம் குஷியா இருப்பீங்க பயங்கரமா. அண்ட் எனக்கு அப்படியே என்னுடைய ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. சில்க் ஸ்மிதா பாட்டு வரும்போதெல்லாம் எங்க வீட்டில் வந்து என் கண்ணை மூடி விட்டுருவாங்க அப்படியே. அதனால என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஒரு பப்பி சேம் மேடம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் வந்து சில்க் ஸ்மிதா வந்துட்டாலே போதும் அப்படியே ஜிம்மி ஜிப்பே ஒரு வாய்க்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வரலாம். கூடலாம் பார்த்து அந்த மாதிரி ஆணு பார்த்துட்டு டைனோசர் கூட போயிட்டு வரலாம். அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி திறமையான ஆள் சில்க் ஸ்மிதா. பட் அவங்களுடைய ஒரு வித்தியாசமான மெலடி. சில்க் ஸ்மிதாவும் பிரபுவும் சேர்ந்து பிரட்டாசமான மெலடி. அதை தான் இப்போ இங்கே பாட போறாரு. யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ். சிலுக்கு பாட்டு பாடி இருக்கீங்க, கை கொடுங்க. ஐயோ எனக்கு கேட்கும்போதே சிலுக்குது அப்படியே. நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். ஓ பிரபு, உங்களுக்கு சில்க் ஸ்மிதா தெரியாது, பிரபு தான் நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க. ஹீரோ பாடுற பாட்டு, ஹீரோ வந்து பிரபு. ஓகே ஓகே. அதுல ஹீரோயின் ஹீரோ தெரியாது உங்களுக்கு? சில்க் ஸ்மிதா. ஓகே சில்க் ஸ்மிதா. ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்காம சொல்லுங்க. சிரிப்பு ஆக்சுவலி அது நினைச்சு கிடையாது, உங்களை பார்த்து தான். ஆடாடாடாடா நம்ம அப்படியே இருக்கிறோம், அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரியே. நம்மளை பார்த்த மாதிரி இல்லையா கண்ணாடியில்? சொல்லனா கூட யாரும் எதுவும் கேட்டிருக்க மாட்டாதா? டேமேஜ் பண்ணிட்டீங்களா காலையிலே? காலையில் சாருக்கு தெரியும் பாருங்க. சார் இவர் எப்படி சார் இருக்காரு? நான் சொல்கிறேன் எனக்கு இல்லை சார் நான் என்ன சொன்னேன், எனக்கு ஸ்ரீனி வந்து நல்லா தான் இருக்காரு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க டிபி வந்து மாதிரி இருக்காரு. எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு பாருங்க. அப்படி தான் இருக்கீங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் ஒல்லியாக கரெக்டாக இருக்கீங்கன்னு தான் சொல்ல வந்தேன். அண்ட் சக்தி சோனமுத்தா இப்போ ஆஸ் யூஷுவல் ரொம்ப சிம்பிளான கேள்வி தான், ஈஸியான பதில் கூட. நீங்கள் நல்லா பண்ணீங்களா? ஸ்ரீனி நல்லா பண்ணார். பாஸ் பாஸா ஃபெயிலான்னு தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பாஸ் எல்லாம் என் கிடையாது, அவங்க சொல்லிக்குவாங்க. யார் பெஸ்ட்? ஃபர்ஸ்ட் அண்ணன் பதில் சொல்லுவார், அப்புறம் தம்பி பதில் சொல்லுவோம். நியாயமா இருக்கும். கேள்வி யாரை கேட்டிங்கன்னா இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. நீயே பதில் சொல்லிடு. இல்லை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அவர்கிட்ட அப்புறம் கேட்டுக்கோ. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பெல்ட் செம்மையாக இருக்குண்ணா நீங்கள் போட்டிருக்க பெல்ட்டு. பெல்ட் நல்லா அழகாக இருக்கீங்க. அந்த காஸ்டியூமோட இந்த காஸ்டியூமில் இன்னும் அழகு அப்படியே பொங்கி வழியுதுண்ணா. ஆமாம் நான் எப்போவுமே ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும். அப்புறம் பேசிக்கலாமா? நீ இப்போ பதிலை மட்டும் சொல்லு, இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கே போகாது இது. இப்போ பதிலை சொல்லுங்க. சட்டத்தை நம்ம கையில் எடுத்துக்க கூடாது என்றைக்குமே. நீங்கள் சட்டத்தை எடுங்க, இல்லை சதுரத்தை எடுங்க, எதை வேணா எடுங்க, உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் ஜட்ஜஸ் அவங்களோட. நான் உங்களோட எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும் பிரதர். இப்போ என் சட்டம் நல்லா இருக்கான்னு உங்களை கேட்டேன். இல்லை அதுக்கு பதில் சொன்னீங்கல்ல, இப்போ இதுக்கு சொல்லுங்க. டெல் மீ மேன், இட்ஸ் டைம் யா, we have to leave, you know. Tell me brother, டக்குன்னு சொல்லுங்க, இதெல்லாம் தப்பு கிடையாது. அவர்தான் சொல்ல முடியாது, நான் போங்கண்ணா. சும்மா பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொல்லுனா இதே கேள்வி தான் இவங்க கிட்டே கேட்டீங்க. புள்ள எப்படி முழிச்சா? எப்படி பதில் சொல்லிச்சு அந்த புள்ள? என்னப்பா பதில் சொன்ன நீ? மறந்துருச்சனா? நீ என்ன ஐன்ஸ்டீன் தியரியா சொன்ன டக்குன்னு மறக்கிறதுக்கு? அவர் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் என்னது சொல்லுங்க. அவன் நல்லா பண்ணான். அப்ப இருக்கிறதுனா அவர் இருக்கட்டும், இனிமே காம்படிஷன் இருக்கட்டும். சந்தோஷமா? அத்தையா ஏன் சிரிச்சிட்டே தானே இருந்தான், கடைசியில் பழ வச்சிட்டீங்க அவன். ஏன் நீங்கள் சொன்ன சந்தோஷம்னா கடுப்பில் சொன்னார்னு நினைக்கிறீங்களா? அவனே இருந்து தொலையட்டும், என் கிடக்கட்டு போட்டான் அவன் அப்படி சொல்லி அவர் மனசுல இருந்து. என் மேலே இல்லை, உங்கள் மேலே கடுப்பு வருது. அப்போ என்ன இல்லை சொல்ல முடியாது, போயான்னு சொல்லியிருக்கணும். பதில் வந்துச்சுல்ல, இப்போ நீங்கள் இருந்தால் போதும் அப்படின்ட்டு. இல்லை எங்கள் எல்லாருக்கும் அண்ணனா போயிட்டீங்களா, என்ன பண்ணுறது இந்த கதையில் அவனை? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்கும் அவரில் டீ தான். அது அப்புறம் தனியாக. இப்போ சக்தி பெற்றா ஸ்ரீனி பெற்றா? ஐயோ பிசாசு குட்டி மாதிரியே சிரிக்குது இது. சக்தி பெற்றா ஸ்ரீனி பெற்றா?
இந்த கேள்விக்கு பதில் சொன்னா திருப்பி வேற கேள்வி கேட்க கூடாது. இந்த கேள்வி கேட்கணும். இதோட முடிச்சுக்கோ மொத்தமா. சத்தியமா கேட்க. ஆமா பிரேக் வேற ஒண்ணு எல்லாம் வெயிட் பண்றாங்க. சிவகார்த்திகேயன் பெட்டர். இது மாதிரி ஒரு மொக்கையா நான் கூட பேசினே கிடையாது. சத்தியமா தெரியுதுல்ல அப்ப உள்ள எல்லாம் போய் உட்கார்வல நான் கூட கொஞ்சம் பெட்டரா அப்பப்ப மொக்க போடுவேன். பட் இவ்ளோ மொக்கையா ஐயோ ப்ளீஸ் கை கொடுங்க. கை கொடுங்க டிபிடி ப்ளீஸ். சந்தோஷ் சொல்லுங்க சிவா. மேட்சிங் அப்படியே அப்படி தட்டிங்க. சூப்பர். உண்மையிலே உங்களை மாதிரியே ஹேர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட இந்த மாதிரி விக் வாங்கினேன். வச்சுட்டு கண்ணாடியை பார்த்த பிறகு தான் எனக்கு உங்களுடைய இது புரிஞ்சிச்சு. 1 மணி நேரம் இந்த ஹேர் ஸ்டைலோட மூஞ்சியை பார்க்கவே இவ்வளோ கேவலமாக இருக்கே. 25 வருஷமா ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கானே, எப்படி இருக்கும் அவருக்கு மனசுக்குள்ள? 25 வருஷமாலாம் வளர்க்கல பாஸ். ஒரு 6 மாசமா. 6 மாசமா இப்படி ஆயிடுச்சா? இப்படி தான் வச்சிருக்கேன். இப்படி தான் வச்சிருக்கீங்க. இது நீங்களா பண்ண ஸ்டைலா? தானா வளருது. ஓகே வெரி குட். பட் உங்களுக்கு நல்லா இருக்கு, எங்களுக்குலாம் வச்சா நல்லா இருக்க மாட்டேங்குது. அது அப்புறம் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அசிங்கப்படுத்தாச்சுல்ல அப்புறம் இல்லை பிரதர் சொல்கிறேன். இந்த சுறுசுறுறாக இருக்கேன்னு நான் போய் கேட்டேன். நல்ல பயங்கர கேர்லியாக வேணும் சந்தோஷ் மாதிரி. அந்த மாதிரி முடியாது, அது மாதிரி நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதை வேணா தலையில் கொட்டிக்க, விக்கெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. பட் உங்களது பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாகவே இருக்குது. சச்சின் டெண்டுல்கர் பழைய ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குது உங்களது. சச்சின் டெண்டுல்கர் கேட்டால் செத்துருவார் பாஸ். ஹேர் ஸ்டைல் தான் அப்படி இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் அப்படி இருக்கீங்க நான் சொன்னேன். அது இருக்க முடியாது. இல்லை அப்படி தான் இருக்குது. நான் சொன்னால் கேட்டுக்கணும் ப்ளீஸ். இந்த மாதிரி பதில் பேசாதீங்க. வேறு எனக்கு பேச தெரியாது. ஏதோ ஒன்று முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க உட்காந்து நான் இதுதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேச விட்டுருணும். செல்லாது, எதுவுமே செல்லாதுங்க. ரொம்ப விவரமாக இருக்கானே இந்த பையன். அண்டு நீங்கள் அடிக்கடி சொன்னீங்க உங்களுக்கு பேஸ் எட்டாது அப்படின்னு சொல்லி. உங்கள் ஹைட்டு கொஞ்சம் எட்டாது தான் பேஸு. அது மேலே ஏறினு ட்ரை பண்ணுங்க. பேஸ் எப்படி எட்டும் பாஸ்? ஹை தான் எட்டாது எனக்கு. அப்படின்னா உங்களுக்கு பேஸே எட்டலையே. நீங்க தானே சொன்னீங்க. இருக்கேன் நானே. ஓகே. அப்புறம் ஏன் பேஸ் எட்டல? அதான் வாய்ஸ் அப்படி இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கீங்களோ? ஓகே, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. காம்ப்ளான் குடிங்க. ஓகேயா? ஓகே, தேங்க் யூ so much சந்தோஷ். சுருள்முடி சந்தோஷ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவியோடைய மகுடம் சூட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே கண்ணை மூடிட்டு சொல்கிற விஷயம் விஜய் அவார்ட்ஸ். விஜய் அவார்ட்ஸை ஆங்கர் பண்ணுறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட பார்த்து பேசணும், அதே சமயத்தில் என்டர்டெய்னிங்காக இருக்கணும். பக்கத்தில் கோபி அண்ணா ரொம்ப அழகாக தமிழில் பேசிகிட்டு இருப்பாரு. அப்படி எல்லா விஷயமும் இருக்கும்போது சிவகார்த்திகேயனை உட்கார வச்சு இந்த வருஷம் நீங்கள் தான் விஜய் அவார்ட்ஸ் செய்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே சிவா வந்து ஷாக் ஆகி, நிஜமாவா, ஆர் யூ ஷுர், எல்லாருடைய பெர்மிஷன் கேட்டிங்களா அப்படின்னு கேட்ட சிவா இன்னைக்கு நீங்க எப்போ விஜய் அவார்ட்ஸ் திரும்பி பண்ண போறீங்க அப்படின்னு மக்கள் கேட்குற அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செஞ்சாரு. விஜய் அவார்ட்ஸ்ல இருந்து இன்னும் சில ஸ்னிப்பெட்ஸ் ஃபார் யூ. பிளேபேக் சிங்கர் மேல் யாராக இருக்கும்? இல்லை, இந்த வருடம் நிச்சயமா அது வந்து மோகன் சார் கொடுத்தே ஆகணும். பிளேபேக் சிங்கர் மேல். மோகன் யாரா பாடுறா? மோகன் எனக்கு தெரிஞ்சு மோகன் சார் நாங்கள் எவ்வளோ படத்தில் பார்த்துருவோம். மைக் வச்சுட்டு சங்கீத மேகம் சும்மா போங்க. அவர்லாம் இப்போ சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ண 5 சீசன்லேயே அவர் தான் வின்னர். மோகன் சாருக்கு இட் இஸ் மஸ்ட். ஒன்னே எப்பரா சூப்பர் சிங்கருக்கு ஆங்கரா விட்டாங்க? என்ன சூப்பர் சிங்கருக்கு ஆங்கராக என்ன அமெரிக்காவில் படிச்சுட்டா வரணும்? அங்கே நின்று ஜட்ஜ் பாடி முடிச்சிட்டாங்க. மனோஜ் சார் உங்கள் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். சித்ரா மேடம் யுவர் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். என்னண்ணே இதுக்கு என்னண்ணே இவ்வளோ ரேஞ்சில் பேசுகிறேன்? உனக்கு இந்த ஸ்ருதி லயம் தாளம் இப்படிலாம் ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஒரு ஸ்ருதி எங்களுக்கு ஸ்ருதி தெரியாதா? 3 படத்தில் அவங்களோட நடிச்சிருக்கிறேன் ஸ்ருதியோட. ஐநோ இசைக்கு நேர்ந்த பேர் அவமானம். ஸ்ருதியே தெரியும். லயம் அந்த மாதிரி யாரையும் தெரியுமா? இல்லை, அந்த மாதிரி யார் இது வரைக்கும் நடிக்கல. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, அந்த ஷோலாம் நீ பண்ணுறதுனால உனக்கு ஒரு மியூசிக்கல் இன்ட்ரெஸ்ட். இன்ஃபேக்ட் சிவா வந்து ஒரு மியூசிக்கல் ஃபேமிலியிலேருந்து வேற வந்தவன். So that அவனுக்கு பரவாயில்ல, குடும்பத்தெல்லாம் டேமேஜ் பண்ண வேணாம். அப்பதானே நீ தாத்தா பாவம். ஓகே, நம்ம மோகன் படத்துல நடிகர். அவர் பேசுறதே சுரேந்தர் சார் குரல். அவர் குரல் இல்லையா? ஒரு மனுஷன் தான் ஏமாந்துருக்கிறேன். ஒரு படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட சிவகார்த்திகேயன் ஆங்கரிங்க விடல. நண்பன் 100 அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி மூலியமா எல்லாரையும் மறுபடியும் சந்திச்சாரு. அப்போ எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருக்கிற சிவகார்த்திகேயன் நம்மளுடைய இளைய தளபதி கிட்ட இருந்து என்ன கலாய் வாங்கினாருன்னு பார்க்கலாம். வெல்கம் இளைய தளபதி விஜய் அவர்கள் ஆன் ஸ்டேஜ். நம் கண்ணில் நீரப்போ
எல்லார் மனசுலையுமே ஓடிட்டு இருக்க கேள்வி அண்ட் முக்கியமாக நாங்கள் எல்லாருமே கேட்கணும்னு நினச்சோம். இந்த படம் பார்க்கும்பொழுது முற்றிலும் மாறுபட்ட இளைய தளபதியை நாங்கள் பார்த்தோம். உங்களுடைய படங்கள் திருப்பாச்சி, சிவகாசி, கில்லி, போக்கிரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிற்கும் பொழுதே அந்த தேட்டரே அதிரும். உங்களுடைய பஞ்ச் டைலாக்ஸ் ஆகட்டும், உங்களுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், இப்போ நீங்கள் இருக்க மாதிரியே இல்லை. அதில் டோட்டலாக ஒரு 200% வேறு மாதிரி ஒரு விஜய் சாரை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் அதுக்கு டோட்டல் கான்ட்ராஸ்டாக அண்ட் அது அப்படி மாற முடியும், அப்படி மாறணும் அப்படின்ற உங்களுக்கு ஆசை நிறைய நாள் இருந்ததா? இல்லை இந்த படம் கதை கேட்டோன்னு ஓகே பண்ணலான்னு? இல்லை, அதான் ரொம்ப நாளாகவே என்னோட ஸ்டைல்லேருந்து மாறி ஒரு படம் பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகே, ஸோ அதுக்கு கரெக்டான இந்த படம் நண்பன் மாட்டுச்சு. ஸோ கூடவே சார் டைரக்ட் பண்ணுறோன்னொன்னே ஒரு டபுள் சந்தோஷம். ஸோ எனக்கே ரொம்ப புதுசாக இருந்தது. மறுபடியும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எல்லாம் மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சத்யராஜ் சார் வந்து சொல்லும் பொழுது உங்களுடைய படங்களை வந்து நான் நிறைய ரசித்து பார்த்துருக்கேன். இப்போ சொல்லும்போது கூட நான் இவ்வளோ யூத்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய படங்கள்லாம் பார்த்தது தான் அப்படின்னு கூட சொன்னார். அண்ட் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த படத்தில் இல்லை, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு மேடையிலையும் என்னை பற்றி அவர் பெருமையாக பேசும்போது அதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு என் படங்கள் பார்த்து ரொம்ப ரசிப்பேன்னு. பட் நான் அவருடைய எவ்வளோ பெரிய ஃபேனுன்றது அவருக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவருடைய பல படங்கள், குறிப்பாக சொல்லணுன்னா அமைதி படையெல்லாம் எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரில. ஸோ இன்னும் ஏதாவது ஒரு சீன் டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒருத்தரை சிரிச்சுக்கிட்டே கிண்டல் பண்ணு அப்படின்னா டக்குன்னு டாயின்னு அவர் ஃபேஸ் தான் வந்து முன்னாடி நிற்கும். சத்யராஜ் சார் ஃபேஸ் தான். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்காரு. உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கணும்னு ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கான். கேள்றேன். ஆமாம் சார், இது வந்து ஏற்கனவே ஒரு ஷோவில் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். கேட்டு நீ கூட திட்டிலாம் இருக்கிறீங்க. நீ தான் ஹீரோ ஆயிட்டல்ல, இன்னும் இங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்க? ஆனால் ஹீரோ ஆயிட்டேன்னு நீங்கள் சொல்லும்போது தான் சார் உண்மையிலேயே எனக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆகுது. இன்னைக்கு நைட் இல்லை, இன்னும் ஒரு வருஷம் நான் வரும்போதே கேட்டேன் கம்பேர் பண்ணுறது யாருன்னு. சிவகார்த்திகேயன் ஐயோ சார், நான் உங்ககிட்ட என்னைக்காவது அப்படியே நடந்திருக்கிறேன்? நடந்திருக்கேனே, அதை வேற சொல்லிட்டாரே. இப்போ இதுக்கப்புறமும் இந்த கேள்வியை கேட்கலாமா கேட்கக்கூடாதா ஒரு டவுட்டாக இருக்கு. கேட்கலாமா சார்? உங்கள்கிட்ட கேட்கலாம்ல சார்? எல்லாருக்கும் இந்த கேள்விக்கு வந்து பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச நடிகை யார்? வழக்கமாக சொல்கிற பதில் தான் எல்லாரையும் பிடிக்கும். இல்லை, ஆப்ஷன் வேற கொடுத்துருக்காங்க சார். 3 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. 3 ஆப்ஷன் வேற இருக்கு. ஆப்ஷன் இல்லாமல் இப்பெல்லாம் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணுறதே இல்லை. நண்பன் இலியானாவா, காவலன் அசினா, வேலாயுதம் ஹன்சிகாவா? ஹன்சிகா. ஒரே நிமிஷம் விஜய். மிஸ்ஸஸ் விஜய் மைக் கொடுங்க டக்குன்னு. மிஸ்ஸஸ் விஜய் மைக் கொடுங்க. இங்கிருந்து கண்ணசைத்து ஒரு பர்மிஷன் கொடுங்க விஜய். ஒரு சின்ன கேள்வி தான். பெர்மிஷன் ப்ளீஸ். ஓகே, ஒரே கேள்விதான், சிம்பிளான கேள்விதான். அவர் யாரோடு ஜோடி சேர்ந்து நடிக்கும் போது நல்லா இருக்கு இந்த ஜோடி பொருத்தம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? ஜெனிலியா. நான் அவர் வந்து ஹன்சிகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ரீசன் சார்? அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆப்ஷன் அந்த 3 தான் கொடுத்தீங்க. ஆப்ஷன் 3. ஓ, அதில் நாங்கள் ஜெனிலியா விட்டுட்டோம். ஓகே, அதனால எல்லா ஆங்கர்ஸுமே ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணம் வந்து நீங்களும் வெல்லலாம் 1 கோடியில் சூர்யா ஆங்கர் பண்ணுற நிகழ்ச்சியில் உங்களை ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் எங்களுக்கு கிடச்ச உடனே தான் அங்கே வந்து சிவகார்த்திகேயன் எங்களை கலாய்ச்ச விதமாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கை பற்றி பேசின அந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவருடைய அப்பாவை ஞாபகப்படுத்திக்கிட்ட அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இட் வாஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச் ஹிம். ஸோ அந்த விஷயங்கள் இது உங்களுக்கு வந்து நம்ம யாருடைய வாய்ஸில் வேறு யாராவது இந்த உங்களுடைய சீட்டில் இருந்து கேபிசியை கண்டக்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், இந்த நீங்களும் எல்லாம் 1 கோடியை கண்டக்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது என்னுடைய ஃபேவரட் இவர், எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இவர் கேப்டன் விஜயகாந்த் சார். ஸோ அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்தாலே இந்த இடத்துக்கு வேறு மாதிரி ஆகிடுவார். ஸோ அவர் வந்து நடத்தின எப்படி இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம் தம்பி, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. இங்கே உங்களுக்கு 15 கேள்வி கேட்போம். 15 கேள்வியும் சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தருவோம். ஏதாவது கேள்வி தப்பா சொன்னேன்னு வச்சுக்க கல்யாணி, பிரைஸ் அடிச்சா 1 கோடி, நான் அடிச்சா நீ டெட் பாடி.
ஓகே சார் தேங்க்யூ. இல்லை அப்படியே தானா வரதா இல்லை? அது அப்படியே இது மட்டும் தானா வருது சார். ஆன்சர் அப்படி வராது. அது நினச்சா ஆப்ஷன்லாம் கொடுத்தே டவுட் தான், அது தானா வர்றது. சிவா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. 1000 ரூபாய் ஜெயிச்சிடலாம். யாரோட மூளை யார் நம்ப போறீங்க? யார் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க? இல்லை 2 பேருக்குமே மூளை இல்லைங்கிறதுல நிறைய நம்பிக்கையாக இருக்குது சார். ஜீனியஸோட மூளையை தான் நம்ப போகிறேன். அவர் கொஞ்ச நேரத்துக்கு அந்த மூளையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சிம்பிளாக வாட் இஸ் யுவர் நேம், என்ன படிச்சிருக்கீங்க அந்த மாதிரி கேட்டார்னா கன்ஃபார்ம் 1 கோடி இன்னைக்கு நான் ஜெயிச்சிருவேன் சார். எங்களுக்கு பொது அறிவும் கம்மி, பொதுவாகவே அறிவும் கம்மி. ஒரே பையன், அம்மா எப்படி விட்டாங்க? விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தை தான் இங்கே தூக்கிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். போகக்கூடாது, அங்கே போனால் வந்து நமக்கு லைஃப் கிடையாது, நீ தோற்று போயிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு ஒரே பையன் வச்சுருக்க எல்லா அம்மாவுக்கும் என்ன பயம் இருக்குமோ அந்த பயம் அம்மாவுக்கு இருந்தது. இல்லைம்மா, மீடியாங்கிறது தோற்று போகிறவங்களுக்கான இடம் கிடையாது, முயற்சி செய்கிறவங்களுக்கான இடம் அப்படின்னு சொல்லி வார்த்தையில் சொன்னால் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சப்பக்கட்டு கட்டுற மாதிரி இருக்குன்றதுனால ஸ்டடீஸ் அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டோமோ அதை தாண்டி இங்கே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி இருந்தது. அண்ட் இப்போது இதை பார்க்கும்போது மேபி இன்றைக்கி நான் அவங்களோட உட்காந்துருக்கதை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து ஓகே தப்பாக கேட்டுட்டோம் போல் அப்படிங்கிறது இன்றைக்கி தோணலாம். ஆனால் அன்றைக்கி அவங்க அந்த கொஸ்டின் கேட்காம அனுப்பிச்சிருந்தாங்கன்னா நான் விளையாட்டாக எடுத்துருந்துருப்பேன் இந்த மீடியான்ற ஃபீல்டை. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ரொம்ப பெரிய வளர்ச்சி. அப்பா மிஸ் பண்ணுறீங்களா? நிச்சயமாக சார், டெஃபினட்டாக அது எப்போவுமே இருக்கும். ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு கூட அவருக்கு தெரியாது. நான் டிவிக்கு ஒரு மிமிக்ரி பண்ணுவேன், என்டர்டெயின் பண்ணுவேன், எதுவுமே அவருக்கு தெரியாது. அண்ட் But you have been a great son, wonderful son. He's going to be very, very proud. Amma kana mariye BE, MBA Karthik. Come on, Karthik. Sorry. You should be very happy. He is you here. made them all proud, Karthik. Nama pudu hero, Karthik. Including the show. I thought I should know. அப்பாவையும் ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன். இந்த சந்தோஷத்தில் அவரை பற்றியும் பேசலாம். அதுவும் ஒரு ரீசன் சார். அவர் இல்லை அப்படின்போது ஓகே நம்ம தான் நம்ம லைஃப்பை தேடிக்கணும் அப்படின்றது. அண்ட் இன்னைக்கு இந்த காசுக்காக விளையாடுறோம் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷப்பட்டது அதான். ஏன்னா அப்பா இறந்துட்ட பிறகு அம்மாவுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு பணம் கிடையாது. ஸோ மாமா கிட்ட தான் எல்லா ஹெல்ப்புமே. மாமா கிட்ட தான் கடன் கேட்டு என்னை வந்து படிக்க வச்சாங்க. அப்படிங்கிறதுனால ஓகே எனக்கு வந்து ஒரு மாமா இருந்துட்டாங்க, ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த மாதிரி ஸ்டடீஸ் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்பது இதை விட்டால் பெட்டர் காசு தெரில. ஏன்னா இப்போ தான் நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஜெயிக்கிற ஒரு 10,000 இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு செமஸ்டர் ஃபீஸ் அவங்க கட்டலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் டெஃபினட்டாக. அண்ட் அதை பார்க்கும்போது தான் அகரமும் பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதில் ரொம்ப ஹாப்பி. இதில் ₹1 கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போலே அப்படின்றது சம்பாதிக்கிறதுக்கு வழி விஜய் டிவி எனக்கு காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் சம்பாதிச்சிருவேன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. இதன் மூலமாக நிறையா டொனேட் பண்ணணும். அது டொனேட்டுன்றதை விட அது கடமை, அவ்வளோதான். உதவி கிடையாது, கடமை. முயற்சி திருவினையாக்கும். என்ன மாதிரி அப்பா கிடையாது ஃபீல்டில், இதுக்கு முன்னாடி யாரும் இருந்ததில்லை. இவரே சொந்தமாக முயற்சி பண்ணி இவர் வடிவமைச்சிட்டது இந்த வாழ்க்கை, இவர் பிடிச்சது இந்த இடம். You have done it all by yourself. பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். தேங்க்யூ சார். I love you. I love the way you are. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சிவா எப்போ விஜய் அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணாலும் ஒரு விஷயம் சொல்லுவார், நாங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு வந்து தண்ணி கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா பாஸ் கேட்டால் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஆனால் 7th annual விஜய் அவார்ட்ஸில் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. இந்த பக்கம் அதாவது எங்கள் சைடு நின்று ஆங்கர் பண்ணிட்டு இருந்த சிவகார்த்திகேயன் அந்த சைடு வெள்ளித்திரையை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக உட்காந்து நிகழ்ச்சியை ரசித்தார். அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அண்ட் அந்த ஒரு மோமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற சிவகார்த்திகேயனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் பேசின வார்த்தைகள் இதோ உங்களுக்காக. இந்த அவார்ட் கண்டிப்பாக வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் ஐ ஆல்சோ டெடிகேட்டட் டு மை ஹீரோ சிவகார்த்திகேயன் சார். ஸோ கேன் யூ ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். சிவா எங்க? சிவா சார் வாங்க சார். வாங்க சார்.
ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷமும் சிவகார்த்திகேயன் இங்கே இருந்துக்கிட்டு நமக்கு டிக்கெட்டே தரமாட்டேங்கிறாங்க அப்படிமா. இப்போ அவன் படத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ப்ராடக்ட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் சிவா. பேசவே தெரியும் அப்படிலாமா நிற்காத, ஏதாவது பேசு. பாவம் உனக்கு பேசவே வராதுல. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபஸ்ட்டு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனிருத். நிச்சயமாக இது உங்களோட வேறு யாருக்கும் சூட்டபுளாக இருக்குமான்னு தெரில இந்த அவார்ட். பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர். அண்ட் உண்மையில் என்ன சினிமா நடித்ததில் எவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குன்னு இன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக நம்ம அங்கே நின்று பேசும்போது தண்ணி கேட்டால் கூட தரமாட்டாங்கல்ல. அங்கே வந்து பாருங்க, சார் யூ வாண்ட் ஜூஸ், சார் யூ வாண்ட் த கேக், இதெல்லாம் கூட பரவாயில்ல. லெஃப்டில் இந்த பக்கம் பார்த்தா தமனா, அந்த பக்கம் சமந்தா. ஏய், அந்த முன்னால தனுஷ் உட்காந்துருக்காரு, அவரே கண்ணுக்கு தெரியல. இந்த பக்கம் தமன்னாவா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அதுலேருந்து டோட்டலாக கோர்த்து விட்டுறது வேற ஒன்று. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இந்த கோர்ட்லேருந்து நீ தப்பிச்சிட்ட. இல்லை, அதனால தான் எல்லாரும் சார்பாக அந்த ரிக்வெஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிறேன். அடுத்த முறை இந்த விஜய் அவார்ட்ஸை சுவிட்சர்லாண்டில் வைக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சிவா. ஆல் த வெரி பெஸ்ட். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஆங்கரா கூப்பிடப்பட்ட சிவகார்த்திகேயன் கொஞ்சம் வளர்ந்து நம்மளுடைய வெள்ளித்திரையில சாதிக்கும் போது அவர் ஒரு ஹீரோவா தனியா சோலோவா அந்த ஹாட் சீட்ல உட்கார வச்சாங்க. அப்போ என்ன ஹாப்பனிங்கான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம். யாரையாவது லைட் ஆஃப் பண்ணதோ இங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்குதோ? அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, எல்லாருக்கும் வணக்கம். யா 1 2 3 4 5டா, தலகாணிக்குள்ள இருக்கிறது பஞ்சிடா, ஏழைங்க குடிக்கிறது கஞ்சிடா, உனக்கு இருக்கு ரொம்ப பெரிய ஐயா நெஞ்சிடா, பயந்துட்டே இல்லே. அந்த 5 லட்ச ரூபாய் வின்னர் மிஸ்டர் சிவகார்த்திகேயன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். நடிக்க வரலன்னா டாக்டர் ஆயிருப்பேன் சார். அதான் நடிக்கவே வரல இல்ல, அப்புறம் என்ன டாக்டர் ஆக வேண்டியதானே? என்னைக்கு உன் வாய்ஸ்ல பேசுவேன்? என் வாய்ஸ்ல பேசினா எவன் சார் கேட்பான்? கலக்கப்போவது யாரில் காமெடி பண்ணிட்டு இப்போ விஜய் ஜோடி நம்பர் 1க்கு ஆட வந்திருக்கிறது நான் தான், சிவகார்த்திகேயன். கிளியே கிளியே கிளியக்கா, கிழிஞ்சு போச்சு உசுரக்கா. கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன. கேமரா ஆக்சன். டேமேஜான பீஸ் நானே, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன. யார் ஹீரோ? ஹீரோலாம் மேட்டர் கிடையாதுங்க, மேட்டர் தான் ஹீரோவே. இந்த உலகத்துல லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் கண்ணில் ஒரு ஆனந்த கண்ணீரோட பார்க்குறீங்க. இதெல்லாம் எப்படி இருந்தது இந்த ஜர்னி? சார் இந்த டியர்ஸ் எவ்வளோ ட்ரூவோ அவ்வளோ சந்தோஷமா இருந்தது சார். இது வந்து ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. அந்த 5 lakhs கொடுக்கும்போது அண்ட் தியேட்டரில் பார்க்கும்போது அதெல்லாம் தெரில. இன்னைக்கு இங்கே உட்காந்து பார்க்கும்பொழுது இந்த விஜய் டிவி கொடுத்துருக்க லைஃப் வந்து ரொம்ப பெருசு சார். அதாவது கனவையும் தாண்டின ஒரு விஷயம். கனவுல கூட நினைக்கல ஹீரோலாம் ஆகும்னு சொல்லி. அந்த 5 lakhs வாங்கும்போது ஓகே 5 lakhs எனக்கு கிடச்சிருக்கு, ஓகே இதுக்கப்புறம் படிக்க போயிடுவான் அப்படின்னு நினச்சோம். பட் அதை தாண்டி அது எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருக்குன்னு தான் சொன்னோம். இது பெரிய விஷயம், இதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு பயம் இப்போ இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் விஜய் டிவிக்கு தேங்க்ஸ்லாம் சொன்னால் பத்தாது.
ஒரு இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சும் அவன்பா சிவகார்த்திகேயன் விஜய் டிவிலேருந்து தான் போனான் அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்லிக்கணும். அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணுன்றது எனக்கு பண்ண முடியும். வெரி ஹாப்பி. வாழ்க்கையில் எல்லாருமே வந்து ஹீரோ ஆனதுக்கப்புறம் பாப்புலர் ஆவாங்க. நீங்கள் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் ஹீரோ ஆவீங்க. என்ன தோணுது? என்ன நம்பிக்கை இருந்தது மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கங்கிறது? என்ன வாட் வாஸ் இட் விச் கிவ் யூ கான்ஃபிடன்ஸ்? கான்ஃபிடென்ஸ் வந்து இங்கே கிடைச்ச நிகழ்ச்சிகள்னு தான் சொல்லணும். என்ன கிடைச்சாலும் போய் பண்ணுறது உண்டு. ஒரு இன்னைக்கு ஆங்கர் வரலப்பா, உடம்பு சரியில்லை, நீ வா அப்படின்னா எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுறது. பா இது இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஓடி. ஸோ அப்படி ஆரம்பிச்சதான். அண்ட் அதை தாண்டி நேச்சுரலாக இருந்தால், உண்மையாக இருந்தால் மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சார் ஆங்கரிங் பண்ணும்பொழுது நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நான் தான் பெஸ்ட் ஆங்கர்னு சொல்லி நான் கோபிநாத் ஆயிடுவேன் அப்படின்னு வந்திருந்தேன்னா வாய்ப்பே இல்லை. அவர் மாதிரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இல்லை, நமக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம், பிடிச்சிருக்கான்னு பார்ப்போன்றது மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஃப்ரெண்டு, நம்ம வீட்டு பையன், இவங்கெல்லாம் நினச்சதுக்கு ஒரு பெரிய ரீசன். எங்கேயோ ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகிருப்பீங்கல்ல முயற்சிகளில், அப்படி ஏதாவது ஒரு வினாடி இருக்கா உங்களுக்கு? நிறைய இருக்குது சார் அந்த மாதிரி. நம்ம விஜய் டிவியில் ஃபஸ்ட்டு ஷோ கம்பேர் பண்ணும்போது கலக்கப்போகுது யார் பார்ட் 4, பார்ட் 3 முடிச்சேன்னா அது டைட்டில் வின் பண்ணால் உங்களுக்கு ஆங்கர் சான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் 4ல் வந்து ஆங்கர் சொந்த கோட் சூட்லாம் எடுத்துக்கிட்டு, இப்போ கல்யாணம் வேறு அவ்வளோ புது கோட் வேறு வாங்கணும், இல்லை ரிசப்ஷன் கோட்டாக அது போட்டு போயிருந்தேன். அந்த கோட்லாம் போட்டு நானும் கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு நின்னேன். பட் 2 ஆங்கர் லிங்க் எடுத்தாங்க, கரெக்டாக டெலிவர் பண்ணலையா என்னன்னு தெரியல. கூப்பிட்டு இது எங்களுக்கு சரியாக வராதுன்னு நினைக்கிறேன், வேணாமே நீங்கள் வேறு இன்னொரு வாட்டி ஏதாவது ப்ரோக்ராம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு அந்த ரிஜெக்ஷன் தான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண டைம் அது. அன்றைக்கி வந்து எங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் தான், ஐ திங்க் இதே ஃப்ளோரில் தான் வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. வெளியே நின்று அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது, அப்படியே வெளியே ஏவிஎம் ஸ்டுடியோ இந்த உலக உருண்டையை பார்த்து, அந்த ஏவிஎம் உருண்டையை பார்த்துட்டே போகிறேன், நடந்து வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன், அழுதுகிட்டே போயிட்டே இருக்கேன். ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க, ஏன் உனக்கு பேச வரல, சரியா நீ பேசலை, ஏன் பேசலை, உனக்கு தடங்களாக இருக்குது, நீ பயப்படுற, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே சொன்னேன். என்னைக்காவது ஒரு நாள் ஆங்கர் ஆகணும் விஜய் டிவியில், ஆங்கர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலையை பார்க்க போயிடலாம் அப்படின்னு. இப்போ அந்த மொமெண்ட் நடக்கலைன்னா ஆங்கர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். 2 இயர்ஸ் கழிச்சு இதே விஜய் டிவி அவங்களே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அண்ட் ஐ எம் ஹாப்பி. நான் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஆங்கர்ன்ற ஒரு இதோட பட் அந்த ரிஜெக்ஷன், அந்த பெயின்லாம் இல்லைன்னா நமக்கு மோட்டிவேஷன் ஃபேக்டர் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார் லைஃப்பில். உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார் சினிமாவில்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். ஏன் அவ்வளோ பிடிக்கும்? எனக்கு ரஜினி சாரை தெரியலனா சினிமான்னு ஒன்றே தெரிஞ்சிருக்காது, சினிமான்னு ஒன்று இருக்குன்னே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். சின்ன வயசில் அந்த அட்ராக்ஷன் மீட் பண்ணியிருக்கேன் சார். கரெக்டாக மெமரபிள் டேட் அது 12/12/12 அவரோட பர்த்டே அன்னைக்கு. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தேன். 3 படத்துக்கு வந்து ஐஸ்வர்யா மேம் நடிக்க கூப்பிட்டப்ப எனக்கு லைஃப்லேயே ஒரே ஒரு ஆசை தான், ஆம்பிஷன் என்ன வேணால் சொல்லலாம், அது பண்ணிட்டேன்னா நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைப்பேன், தலைவரை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. மீட் பண்ணலாம், நான் உங்களை ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 3 படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. திடீர்னு 12/12/12 அன்றைக்கி வந்து ஃபோன் வருது, இன்றைக்கி ஃப்ரீயாக இருப்பீங்களா, ஈவினிங் 8:30லேருந்து 9க்குள்ளே அப்பா ஃப்ரீயாக இருப்பாங்க, நீங்கள் வந்து மீட் பண்ணுறீங்களா அப்படின்னு. என்ன இப்படி கேட்டிங்க, இப்போலேருந்தே நான் ஃப்ரீ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க 8:30க்கு சொன்னாங்க. நான் போயிட்டேன். போயஸ் கார்டன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவர் ஷாப்புக்கு போயிட்டு ஒவ்வொரு பூவாக வந்து பொறுக்கி, ஏதாவது ஒன்று வாடி இருந்தால் இது எங்கே போக தெரியுமா, கொன்றும் உடனே அப்படின்னு சொல்லி நானே பிக் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு பெரிய ஃப்ளார், ஒவ்வொரு ஃப்ளாராக பிக் பண்ணி அதை கட்ட சொல்லி அதை எடுத்துக்கிட்டு போய் அவர் வீட்டில் போய் உட்காந்துட்டோம். நான் வீட்டில் உட்காரலாம், சோழா ஷட்டன் கிட்டே வெயிட் பண்ணுறோம். ஐஸ்வர்யா மேம் ஃபோன் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கார் சார், அதனால் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன், இன்னொரு நாள் பார்க்கலாம். மேடம் பக்கத்துலேயே நிற்கிறேன் மேடம், சாயங்காலம் 6:30லேருந்து இங்கே வெயிட் பண்ணுறேன் மேடம், நீங்கள் சொல்லுங்கள், சரியா 1 மினிட்ல வீட்டு வாசலில் நிற்பேன் மேடம் அப்படின்னு. சரி உடனே வாங்க அப்படின்னாங்க. கரெக்டாக போய் நின்றுட்டேன் வீட்டு வாசலில். அப்படி ஸ்டாப் பிளாக்ல நின்று நம்ம டஜாயிங் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே பார்க்கணும் விருப்பப்படுறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க சார் வர. நான் அப்படியே அவரோட ஹாலில் உட்காந்துருந்தேன். ஹாலில் அப்படியே உட்காந்துருக்கேன். டென்ஷன் ஆக ஆரம்பிச்சு சார். ஃபுல்லாக நான் வந்து கடவுளை தரிசிக்க போகிறேன் அப்படின்ற லெவலில் ஒரு ஃபீல் சார். எல்லாருக்குமே இருக்கும், ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. அப்படியே இருக்கேன். அப்படியே வந்துட்டு வாங்க சார் கூப்பிட்றாங்க அப்படிங்கும்போது நான் அப்படியே ஸ்லோவாக எழுந்திரிச்சு உள்ளே போகலாமா அந்த தயக்கத்தில் வரேன். சல்லுன்னு அப்படி வந்தார் சார். ஏய் சிவா அப்படின்னு உள்ள வந்தார். காலி சார், காலி. அந்த இடத்துல அவுட்டு சார். சார் பர்த்டே சார் அப்படிலாம் சொல்லி பிளெஸிங்ஸ் வாங்குறேன். எனக்கு பேச்சு எதுவுமே வரமாட்டேங்குது. எப்படி போயிட்டுருக்கு சினிமா லைஃப், கேள்விப்பட்ட எதிர்நீச்சல் நல்லா வந்துட்டுருக்கு சொல்லி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி தோளில் கை போட்டார். எனக்கு ஃபஸ்ட்டு என் பேரை சிவான்னு சொல்லி கூப்பிட்டேன். ஏன்னா நான் எத்தனையோ முறை அவர் பேசினேன்,
தலைவான்னு கத்திருக்கோம். பாபா சந்திரமுகிலாம் பெரிய பேனர்லாம் அடிக்கிறது. காஜாமலை சிவகார்த்திகேயன் அப்படிலாம் இப்போ நிறைய அடிக்கிறாங்கல்ல, ரசிகன் அப்படியே அவர் ஸ்டில்லாம் போட்டு அவர் என் பேரை சொல்லி கூப்பிட்றாருன்னு போதே அப்பா டே சிவகார்த்திகேயன் நீ சாதிச்சிட்டடா போடா டே கிளம்புடா அவ்வளோதான்டா முடிஞ்சிடா அப்படின்ற லெவலில் கை போட்டு பேசுகிறாரு. நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட், ரொம்ப சந்தோஷம், நீங்களாம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்னாரு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருந்தான், அவனை போய் நிற்க வச்சுட்டு நான் என் ஃபோனில் தான் ஃபோட்டோ எடுக்கிறேன், இப்படியே ஆடுது, நான் இந்த கையில் பிடிக்கிறேன், இப்படியே ஆடுது, ஷேக் பண்ணால் அவன் அடிச்சே கொண்டுருவான் என்ன டே. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவனை கூட்டு போகிறதுக்கே பெரிய பிரச்சனை. சதீஷ் என் கூட எதிர்நீச்சல் நடிச்சிருக்காரு, என்னைய மட்டும் தான் அவர் சொல்லியிருக்காங்க உன்னை கூட்டு போக மாட்டேன் அப்படின்னா. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம், ஆனால் நான் வரேன் உன் கூட, என்னை அடிச்சு வரதுனால அவங்க பண்ணிட்டோம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு ஏன்டா வர்ற ஒன்னாலும் என்னையும் பார்க்க விட மாட்டேன்னு சொன்னேன். நான் வருவேன்டா என்ன பண்ணுவேன். செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம் கடை ஆடுது. டக்குன்னு ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் படம் பார்க்குறேன், படம் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு சார் டக்குன்னு உள்ளே போயிட்டாரு. ஐஸ்வர்யா மேம்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு அவன் ஃபோட்டோ காமிடா டே ஃபோட்டோ காமிடா அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் எனக்கு வந்து நான் ஃபோனையே பார்க்குறேன், நான் எப்படி ஆப்ரேட் பண்ணுன்னு தெரில, டோட்டலாக ஃப்ரீஸு. அவன் எப்படியே 2 பேர் இருக்கோம். அன்றைக்கி தான் சிவாஜி 3D ரிலீஸ் ஆயிருந்தது. அன்றைக்கி நைட்டு படத்துக்கு போய் படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் 2 பேரும் இப்படியே உட்காந்துருக்கோம். நம்ம காண்பது என்ன கனவா இல்லை நனவா அப்படின்னு சொல்லி கிள்ளி பார்த்துட்டு லைஃப் டைம் மொமெண்ட் சார். இல்லை அது அவரை எவ்வளோ ரசிக்கிறாங்களோ உண்மையாக அவரை நேசித்தவங்களுக்கு அந்த மொமெண்ட் புரியும். அந்த மெரினா படம் 2 பேருக்கும் ஒன்றாவே கிடச்சிது, அது பெரிய சந்தோஷம். ஏன்னா சப்போஸ் அவர் தனியாக இதாக இருந்தாலும் நான் தனியாக இருந்தாலும் அவருக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும், இன்னும் இவர் வரலையே அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் 2 பேருக்கும் ஒரே டைமில் கிடச்சிது. அதே மாதிரி அந்த எதிர்நீச்சல்ங்கிற படமும் அதே மாதிரி தான். அதுதான் எங்கள் 2 பேரோட லைஃபையுமே வந்து சேஞ்ச் பண்ணது கண்டிப்பாக அந்த படம் தான். ஸோ எங்களுக்கு எல்லாமே லைஃப்பில் ஒரே டைமில் ஒன்றாவே நடந்திருக்கு. ஸோ கூடவே இருந்தவங்கிற முறையில் சொல்கிறேன். அவரோட அந்த வளர்ச்சி கண்டிப்பாக எனக்கு தான் பெரிய சந்தோஷம். அண்டு இது மட்டும் இல்லை, அவர் இந்த எப்படி விஜய் டிவியிலேருந்து இந்த சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஆளாக இப்போது வந்திருக்காரோ கண்டிப்பாக இதில் இன்னும் மேலும் மேலும் அடுத்தபடியெல்லாம் கண்டிப்பாக போவார். அதுக்கான எல்லா டேலண்ட்டும் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி சூப்பராக இப்போ டான்ஸ் ஆடுறாரு, காமெடி பண்ணுறாரு, ரொமான்ஸ் பண்ணுறாரு. ஸோ இன்னும் இந்த டானா வந்ததுன்னா அதுக்கப்புறம் அவருடைய வேற ஒரு பரிணாமம் தெரியும் இந்த படத்தில். நான் அதில் அவ்வளோ நான் பார்த்தேன், அதை வச்சு சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் அவர் மிகப்பெரிய இடங்களுக்கு போனோம். அப்பவும் விஜய் டிவி எங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணோம். சிவகார்த்திகேயனுக்காக சந்தோஷப்படுற முதல் ஆள் கண்டிப்பாக நானாக தான் இருப்பேன். வெரி ஹாப்பி சிவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது பிங்கோஸ் யாமிட்டோஸ் ஒரிஜினல் ஸ்டைல் எங்க வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் அப்படின்னு ஒரு சாதாரணமான ஒரு காலேஜ் படிக்கிற பையன் விஜய் டிவிக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவருக்குள்ள என்னெல்லாம் மாற்றங்கள் வந்தது, இன்னைக்கு அவர் சக்சஸ்ஃபுல் ஹீரோவா இங்க ஜொலிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணங்கள் என்னெல்லாம் அப்படின்னு அவருடைய பியூட்டிஃபுல்லான இந்த ஜேர்னியை தான் நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிவகார்த்திகேயன் எதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் இங்கே எல்லாரும் சேர்ந்து அப்படின்னா, ஜஸ்ட் டு சே தட் சிவா வி ஆர் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப நல்ல ஆக்டர், நீங்கள் ரொம்ப நல்லா என்ன சொல்கிறது ஹோஸ்ட்டாக இருந்தீங்க, அப்புறம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நல்ல சூப்பராக இப்போ பாடுறீங்க, சிங்கர் எல்லாம் சொல்கிறாங்க. பட் இது எல்லாத்த விட ஒரு பேசிக் குவாலிட்டி ஐ திங்க் நான் ரொம்ப தைரியமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் சிவா பற்றி. இது எங்கேயுமே யாருமே சொல்ல மாட்டாங்க. சிவா ரொம்ப தங்கமான யோக்கியமான ஒரு பையன். இன்னைக்கு இவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோ அன்போட ஒரு ரெஸ்பெக்டோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இவருக்காக இங்கே வந்திருக்கோன்னா தட் இஸ் பிகாஸ் அவருடைய குணம் அப்படிப்பட்ட குணம். சிவா அதை என்றைக்கும் விட்டுறாதீங்க. அதனால தான் இந்த டேலண்ட் எல்லாம் இருக்கு. பட் நான் பர்சனலாக நம்புறேன் அந்த ஒரு குணத்தினால தான் நீங்கள் இவ்வளோ பெருசாக வளர்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கரெக்டா? தெரியல, நானே எப்படி என்ன புகழ்ந்துக்க முடியும்? போங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. அதான் நான் பண்றேன்ல, எஸ் மட்டும் சொல்லுங்க. அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றேன்னு தெரியாம நான் அப்படியே முழிச்சிட்டே இருக்கேன். அப்படியே இருக்கேன் நான். கண்டிப்பா எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கேன் நான். யா ப்ளீஸ் அப்படியே இருங்க, அதுதான் எங்க எல்லாருக்கும் வேணும். ஸோ ஆல் த கோ-ஹோஸ்ட் ஒன்னா சேர்ந்து இந்த விஜய் டிவியில் pride of Vijay TV னு சிவகார்த்திகேயன் கொடுக்குறோம். he is pride not only because of his talent, அவர் ரீச் பண்ணிக்கிற இடம் மட்டும் இல்லை, அவருடைய குணத்துக்கும் we are very very happy and proud. you are such a pride to Vijay TV and it is not a joke. நாங்கள் வந்து அவார்ட் கொடுக்க தகுதி இருக்கணும், பட் எங்களுக்கு இருக்கிற ஒரே தகுதி நாங்கள் உங்களோட கோ-ஹோஸ்ட் பண்ணியிருக்கோங்கிறது. பூமி என்ன சுத்துதே, பூமனெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குறேன் கைய கட்டி நிக்குதே, டேமேஜான பீஸ் நானே, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன, காஞ்ச மண்ணு ஹீரோ ஆன, சாஞ்ச தூணு நேரான, என்னோட பேரு சீரானது, என்னோட பாத நேரானது. On behalf of Vijay TV இன்னும் நிறைய சிவகார்த்திகேயன் மாதிரி நிறைய பசங்களை நாங்கள் அனுப்பிச்சுட்டே இருப்போம். வெள்ளித்திரை, be ready for us.
இதே மாதிரி நீங்க வந்து பாலிவுட்லயும் சரி ஹாலிவுட்லயும் சரி போய் கலக்கணும். உங்களுடைய வாழ்த்துக்கள். எனக்கு அதெல்லாம் தெரிலங்க. இங்கே சான்ஸ் கொடுக்குறாங்க, இதை பண்ணிடுவேன். தமிழ் ஒழுங்காக பேச வருது, அவ்வளோதான். அண்ட் ப்ரைட் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு சேனல் அண்ட் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாரும் சேர்ந்து எங்களோட ப்ரைட்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுக்கும்போது இதை விட சந்தோஷப்படுறதுக்கு வேற ஒரு விஷயம் இருக்குமான்னு எனக்கு தெரில. எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் பெருமை அப்படின்ற விஷயந்தான் அடுத்தடுத்து ஓட வைக்கும்னு நினைக்கிறேன். என்ன இந்த விஜய் டிவியில் நான் இது எதையுமே எதிர்பார்த்ததே கிடையாது, இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். மிமிக்ரி பண்ண தெரியும் அப்படிங்கிறவன ஸ்டேஜில் ஏற்றி விட்டது தான். அண்ட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், நிறையா பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா சொல்லலை. ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் சொல்லணுன்னா எங்கள் கலக்குபோது யார் டீமுக்கு தான் சொல்லணும். வெங்கடேஷ் பாபு சார், தாம்சன் அண்ணா, பிரவீன் அண்ணா, அவங்க எல்லாருக்கும் சொல்லணும், அந்த டீமில் இருக்க எல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜோடி டீமில் இருக்கிற நெல்சன் அண்ணா, ராஜ்குமார் அண்ணா, விவேக் அண்ணா எல்லாருக்குமே சொல்லணும். அண்ட் கூட பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, ஹோஸ்ட் பண்ண எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோட அதிதி டீம், இகி சார், சுனிதா, தியாகுண்ணா, சுவாமிண்ணா, நிறைய பேர் இருக்காங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் இது மாதிரி நிறைய ஷோஸ் நான் பண்ணும்பொழுது ஒவ்வொருத்தரும் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பெரிய பெரிய விஷயங்கள் வரும்பொழுதெல்லாம் டிசைட் பண்ண பிரதீப் சார், மகேந்திரன் சார் அண்ட் ஃபைனலாக ஸ்ரீராம் சார் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன பண்ணாலும், எத்தனை படங்கள் பண்ணாலும் ஸ்டார்ட் வந்து விஜய் டிவியில் இருந்து தான் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே அவங்களா சொல்கிறேன். நான் விஜய் டிவியில் தான் ஆரம்பித்தேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படல. அண்ட் முதல்ல மெரினா படம் நடிக்கும்போது நிறைய பேர் ஃபேமிலி க்ரௌட் வந்து படம் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விஜய் டிவி கொடுத்த ரீச் தான் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி டெலிவிஷன்லேருந்து சினிமாவில் ஒருத்தர் போய் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத உடச்சி இன்றைக்கி இந்த மேடையில் இவ்வளோ பெருமையாக நிற்க வச்சுருக்கிறது விஜய் டிவி, இங்கே ஒர்க் பண்ண எல்லாரும் அண்ட் ஃபைனலாக விஜய் டிவி பார்த்த எல்லாரும் அண்ட் மக்கள் எல்லாருக்குமே பெரிய 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 நன்றி. அண்ட் அது மாதிரி சூப்பர் சிங்கர் டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லணும். யாரையாவது மறந்தேன்னா சாரி. ரொம்ப எமோஷ்னலான மொமெண்ட். ஒன்று தான் ஆசைப்பட்றேன், என்றைக்குமே இவங்க வந்து ப்ரைடுன்னு நினைக்கணும் என்ன அப்படிங்கிறது தான். ரொம்ப பெரிய சேலஞ்சஸ் அடுத்தடுத்து காத்துட்ருக்குன்னு தெரியும். ஏன்னா டக்குன்னு படங்கள் கிடச்சிச்சு சான்ஸு, டக்குன்னு ஓடிச்சு. பட் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் தான் நிற்கிது. அதுக்கு இந்த மேடை இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாரும், இந்த டிவி கூட இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதோட ஒரு சிம்பிளாக தான் இந்த அவார்டை நான் பார்க்குறேன். அண்ட் அடுத்தடுத்து தொடர்ந்து ஓடிட்டே இருப்பேன். நீங்கள் எல்லாம் கொடுக்குற இந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ். தேங்க்யூ, லவ் யூ ஆல். We will do a dance number together. Can I have a dance number? ஏன்னா இவங்க எல்லாம் சினிமாவுக்கு போயிடுறாங்களா, இவங்க பிடிக்கவே முடிய மாட்டேங்குது. Can I have the song please? பாவி பயலே இவ உயிர் மூச்சுல கடவோடுறோயாம ஆவி புகையா இவ அடி நெஞ்சில விளையாடுற போகாம நான் புவியிலதான் பரப்பெடுத்ததையே அது புரியுதடா உன் நிழலில நான் குடியிருத்திடத்தா எனக்கு தெரியுதடா ஆத்தாடி தலகாலு புரியாம பார்த்தேனே உன நானும் தயங்காம காத்தோட காத்தாக கை கோத்து நடப்பேனே விலகாம Thank you. ஸோ இவ்வளவு க்ரோத், இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணின சிவகார்த்திகேயனோட அடுத்த மூவ் இப்போது லாஸ்ட் 6 மந்த்ஸாக என் கல்யாணத்துக்கு வந்தார் சிவா. அதுக்கு முன்னாடி அவரை வந்து மான்கராத்தே சமயத்தில் தான் நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் வந்து மான்கராத்தே ஷூட்டிங் ஃபைனல் ஸ்டேஜஸ் நடக்கும்பொழுது தான் என்னோட இன்விடேஷன் அவர்கிட்ட போயிட்டு நான் கொடுத்தேன். அப்போ கொடுக்கும்பொழுதே எனக்கு அன்றைக்கி கண்ணில் தண்ணி. ஏன்னா வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மினி மில்ஸில் நடந்துட்டுருக்கு, பயங்கர கூட்டம். இவர் வந்து ஒரு பெரிய அந்த பாக்ஸிங் செட்டப்பில் வந்து வில்லனோட ஒரு சண்டை. அந்த இடத்துல அவர் என்ட்ரு பண்ணாலே அப்படி கத்துறாங்க, அவ்வளோ பயங்கரமாக. ஸோ நான் வந்து
என்னோட சேனலில் ஒரு ஆங்கராகவும் ஒரு கொலீகாவும் மீட் பண்ண சிவகார்த்திகேயனுக்கு வந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அவர் அடைஞ்ச ஸ்டேஜை வந்து என் கண்ணுக்கு நேரம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நான் உணர்ந்தேன். புல்லரிச்சுது. ஸோ வந்து அன்னைக்கு எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீரே வந்தது அதை பார்க்கும்பொழுது. அப்போ நான் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 6-7 மாதம் முன்னாடி மீட் பண்ணும்பொழுது வேற ஒரு மனிதரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியே பயங்கரமாக வெயிட்லாம் போட்டு மசில்லாம் ஆட் பண்ணி அவரோட பாஸ்டர், பாடி லாங்குவேஜ், பேசுகிற விதம் ஒரு போலீஸ் கணக்காக இருந்தார். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நிஜமாவே போலீஸாக தான் நடிக்கிறாரு தானா படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு டெடிக்கேஷன்! ஒரு வித்தின் 3-4 months கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர், மேக் ஓவர். அவரோட ஸ்கின் டோன்லேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாரு. இப்போ மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு லைட்டாக. இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது எதுக்குன்னு கேட்டால் இல்லைங்க இந்த படம் முடிய போகுது, அடுத்த படத்துக்கு வேறு மாதிரி லுக் அப்படின்னாரு. ஸோ ஃபைன் ஆக்டருக்கான எல்லா அடையாளங்களும் வந்து அதை சின்சியராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து நிஜமாவே தெரியுது ஒவ்வொரு விஷயத்துல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுறாருன்னு. 9:30-10 மணிக்கு வந்து யாராவது ஏதாவது மெசேஜ் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்கன்னா ஐ ஹேவ் ஏர்லி மார்னிங் ஷூட் டுமாரோ, ஐம் கோயிங் டு ஸ்லீப், கேன் ஐ கால் யூ பை டுமாரோ ப்ளீஸ் அப்படிம்பாரு. ஸோ ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்காரு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் சிவா, விஷ் யூ த வெரி பெஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து திருஷ்டி உங்களுக்கு நிறையா இருக்குது, சுற்றி போட்டுக்கோங்க. அண்ட் எப்போதும் போல் உங்களோட லைஃப்பில் உங்களோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே வந்து நான் கூட இருப்பேன். Wish you the very best for everything in your life to work at its best. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 8th Annual Vijay Awards சமீபத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் அவார்ட் செரமனி அப்படின்னு மக்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே வந்து ஒருத்தருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு சந்தோஷம், அடக்க முடியாத கண்ணீர், அவ்வளோ ஆனந்தம் அப்படின்னா என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் அப்படின்னு வாங்கினேன் எங்கள் வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயனுக்கு தான். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக விஜய் டிவியை பார்த்து அப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே நம்மளெல்லாம் விடுவாங்களாப்பா அப்படின்னு நினச்ச காலம் என்ன. அதே விஜய் டிவியிலேருந்து வெளிவந்து ஒரு ஹீரோவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியில் ஜொலிச்சு அதே விஜய் டிவியால் ஒரு விருது கொடுக்கப்பட்ட சிவகார்த்திகேயன் அவருடைய இந்த பியூட்டிஃபுல்லான ஜேர்னி விஜய் அவார்ட்ஸோடைய இந்த அழகான மேடையில் நமக்கு தெரிய வந்தது. ஸோ here are some snippets from Vijay Awards for you. அன்று கண்ணில் கனவு மட்டுமே இருந்தது. எப்படியா இந்த மேடைக்கு வந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரமா கொரியர் சர்வீஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் டிக்கெட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சேல்ஸ் கமிட்மெண்ட், ஸ்பான்சர் ப்ராப்ளம், ஸோ நோ டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வழிச்செலவுக்கு கையில் திறமை மட்டுமே இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிக்கெட்டு கிடைக்கல, கேட்டு திறந்தோன்னு உள்ள ஓடி வந்துட்டேன் நான். ஏன்னா வேறு வழி தெரியல. கனவுக்கான கதவு இவரின் திறமைக்காக திறந்தது. அரங்கம் அதிர்ற இந்த கரகோஷம் சொல்லும் இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு எல்லாரையும் சிறப்பிக்கிற ஒரு சூப்பரான விழா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவார்ட்ஸ் எனும் பிரம்மாண்ட மேடு இவருக்கு கிடைத்தது. இதை ரசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான மக்கள்னா நீங்க தான். என்ஜாய் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? நிகழ்ச்சி திருவிழாவானது. நீங்கள் மட்டும் கள்ளிக்காட்டில் பிறக்காமல் கலிபோர்னியாவில் பிறந்திருந்தால் உங்களை தவிர்க்க முடியாமல் ஹாலிவுட்டிலும் வைத்திருப்பார்கள் 6 பாடல்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் கைதட்டல் பறந்தது. ஒவ்வொரு செய்கைக்கும் அரங்கமே அதிர்ந்தது. சிவகார்த்திகேயன் இங்கே என்னக்கிட்டு நமக்கு டிக்கெட்டே தரமாட்டேங்கிறாங்க, டிக்கெட்டே தரமாட்டேங்கிறாங்க அப்படிமா. இப்போ அவன் படத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கு. ஒரு பிறவி கலைஞன் இவருக்குள் இருப்பது உலகுக்கே தெரிந்தது. இந்த உச்சகட்ட தருணத்தில் இதோ இந்த பிரம்மாண்ட மேடையில் மீண்டும் சிவகார்த்திகேயன். அன்று விருதுகளை அறிவிக்க வந்தவர் இன்று அறுவடை செய்ய வருகிறார். மக்களை மகிழ்விக்கும் இவரின் மாரத்தான் ஓட்டம் முடிவின்றி தொடரட்டும். இன்னும் பல வெற்றிகள் இவர் வீட்டு தோட்டத்தில் பூக்களாய் மலரட்டும். உனக்கு இந்த வருஷம் அவார்டு இல்லை, நமக்கு அப்படியே மற்ற வருஷம்லாம் கொடுத்துருவாங்களாக்கும். கொடுப்பாங்களா? ஓகே ஓகே. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு 2013ஆம் ஆண்டில் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் என்ற விருதை வழங்குவதில் பூரிப்படைகிறது 8th Annual Vijay Awards.
தம்பி என் வாய் முகூர்த்தம் பளிச்சிருச்சு, மேல வாங்க. சிவகார்த்திகேயன், entire Vijay TV's pride, Anchor's pride. சிவகார்த்திகேயன், எப்படி இருக்கு இந்த ஒரு தருணம்? முதல்ல எல்லாருக்கும் பெரிய வணக்கம். விஜய் அவார்ட்ஸ் விஜய் சார் கையிலிருந்து சில விஷயங்களை கனவு காணலாம், அது நடக்கும் எப்பயாவது. இதெல்லாம் கனவை மீறின ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். வீட்டில் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, அழுதுறாத, விஜய் டிவியில் ஓயாமல் போட்டு காட்டுவாங்க அப்படின்னு. ஸோ பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறேன். ஏன்னா கீழே இருக்கும்போது கூட சதீஷ் கேட்டார், விஜய் சாரே சாதாரணமாக தான் வந்திருக்காரு, நீ எதுக்கு கோட்டை போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி. நிறைய முறை இந்த கோட்டை போட்டு நெக்ஸ்ட் அவார்ட் கோஸ் டு அந்த நாமினிஸ் ஆர் அப்படின்லாம் அறிவிச்சிட்டு இருக்கும்போது அந்த கோட்டை திருப்பி போட்டு அந்த அவார்டை ஒரு தடவை தொட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் இந்த கோட்டை போட்டு வந்தேன் திரும்ப ஒரு தடவை. ஏன்னா எந்த ஃபங்க்ஷனில் கோட் போட்டாலும் எப்போ காம்பேர் வராருப்பான்னு சொல்லுவாங்க. அதனால நிறையா ஃபங்க்ஷனில் கோட் போடாமல் இருந்தேன். இன்னைக்கு வந்து காம்பேரர் கோட்டை திரும்ப போட்டு இந்த மேடையில் நிற்கிறதுல பெருமைப்படுறேன் நான் நிச்சயமாக. இந்த மேடை இல்லைன்னா சினிமாவில் இவ்வளோ பெரிய லைஃப் கிடச்சிருக்குமான்றது தெரியல. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சார், சாரி சார். ஓகே சார், கொஞ்சம் டென்ஷனாக வேறு இருக்குது சார். நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மேடையிலேருந்து என்னை சினிமாவில் கொண்டு போய் விட்ட பாண்டராஜ் சார், அதுக்கப்புறம் நம்பிக்கை வச்ச தனுஷ் சார், அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார், ராஜான்னு, அப்புறம் என்னோட டைரக்டர்ஸ் துரை செந்தில்குமார் சார், பொன்ராம் சார், அண்ட் எங்களோட டீம் அனிருத் ஆகட்டும், இமானன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த அவார்டு என்னை தூக்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பேசின எல்லாருமே ஏதாவது ஒன்று அடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசினாங்க. அப்படி பார்க்கும்போது நான் இன்னும் எதுவுமே செய்யவும் ஆரம்பிக்கல. ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் வெறியும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்னைக்கு. அண்ட் ஃபைனலாக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டாக தான் ஆரம்பித்தேன். அஜித் சார் வாய்ஸு, விஜய் சார் வாய்ஸு, இந்த மாதிரி தனுஷ் சார் வாய்ஸு, இப்படி எல்லார் வாய்ஸையும் பேசி தான் இங்கே வந்து மேடையில் வந்து நின்னேன், சம்பாரித்தேன், ஃபீஸ் கட்டினேன், சாப்பிட்டேன். அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கும் உலக நாயகனுக்கும் தலைக்கும் தளபதிக்கும் சூர்யா சாருக்கும் கைத்தட்டின இந்த கைகள் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை கைத்தட்டி இந்த மேடையில் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கு. ஸோ இந்த தருணத்தில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பெரிய நன்றி. தம்பி, நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாட் யூ சே, நீங்களே சொன்ன மாதிரி ஒரு எமோஷனல் மொமெண்ட். இந்த நேரத்தில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுற? இந்த அவார்டு வாங்குற இந்த நேரத்தில் நீ யாரை மிஸ் பண்ணுற? அப்பா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும். அப்பாவுக்கு நான் எதுவுமே செய்யலை, ஒன்று தான் பண்ணேன், கொல்லி வச்சேன் அவருக்கு. பையனா அது மட்டும்தான் பண்ணேன். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அம்மா என்ன பண்ணியிருக்கேன்லாம் தெரில. பட் அப்பா இது உங்களுக்கு தான். நான் இன்னும் திரும்ப இந்த மேடையெல்லாம் ஏறுவேனா, இன்னும் அவார்ட்ஸ்லாம் கிடைக்குமான்னு தெரில. பட் மக்கள் என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் தைரியமாக சொல்கிறேன், அப்பா உங்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்னா இந்த அவார்டு அப்பா ஃபோட்டோ பக்கத்தில் வச்சுக்குவேன். என்னால் இன்னைக்கு அதான் செய்ய முடியுது. நீ இன்னும் நிறையா மேடை ஏறுவேன், நிறைய அவார்டு வாங்குவேன். இந்த கைத்தட்டல் உன் காதில் ஒழிச்சிட்டே இருக்கும். அது என்னைக்குமே கூடவே இருக்க போகுது சிவா. அது நிக்கவே போறது கிடையாது. கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேயா, கவலையப்படாத. முதல்ல டிவியில் வந்து அழுதுறக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன் நான். பட் எல்லாரும் நம்ம மக்கள் தானே, இவங்க முன்னாடி அழுகலனா வேற எங்கே போய் அழுகிறது? அண்ட் எப்பவுமே சிவாக்கு வந்து என்டர்டெயின் பண்ணணும் தான் ஆசை. என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கியிருக்கீங்க சிவா. உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அது சொல்லும் போதே? டு யூ ஃபீல் ஹாப்பி? இந்த
அவார்ட் வாங்குறது ஒரு விஷயம், ஆனா இந்த கேட்டகரிக்கு வாங்கியிருக்கீங்களே, ஏன்னா நீங்க ஆசைப்படுறது எப்போ அதானே. ஆமா, டிவில இருக்கப்போ கூட சிவா யூஸ் டு சே ஒரு என்டர்டெய்னரா இருக்கணும் தான் யூஸ் டு சே. ஆமா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா தெரியும் நிறைய பேரால் அது பண்ண முடியாது. அண்ட் இந்த அவார்டு இதுக்கு முன்னாடி யார் யார் கைகளில் இருந்திருக்குன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. லாஸ்ட் இயர் நான் கீழே உட்காந்து கை தட்டி விசில் அடிச்சுட்டு இருக்கும்போது விஜய் சார் இந்த அவார்டை இந்த மேடையில் வாங்கினாரு. விஜய் சார் மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட் வாங்கின ஒரு அவார்டு, அதை நான் கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னா நிச்சயமா ஏதோ ஒன்று ஓகே டன் பரவாயில்ல ஓடுறா அப்படின்னு. அதுவும் இந்த அவார்டை விஜய் சார் வாங்கியிருக்காரு, சூர்யா அவர்கள் வாங்கியிருக்காங்க, தனுஷ் அவர்கள் வாங்கியிருக்காங்க, அதுக்கு அடுத்தபடியா நீங்க வாங்கியிருக்கீங்க சிவகார்த்திகேயன். விஜய் டிவிக்கு திரும்ப நன்றி எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கிறதுன்னு தெரில. அண்ட் ஆனால் சொல்லி தானே ஆகணும். சரி, அப்போ விஜய் சார் கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? நீங்க கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க. ஸோ விஜய் சார், எங்க வீட்டு பிள்ளைய பத்தி நீங்க ஓரிரு வார்த்தைகள் என்ன வேணா சொல்லுங்களேன், நாங்க ஜஸ்ட் அதை கேட்கறதுக்கு சந்தோஷமா இருப்போம். ப்ளீஸ் டெல் அஸ். இல்லை, அவங்க நடித்த எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஆக்டிங்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், காமெடி சொல்ல தேவையில்லை. அதாவது கிட்ஸுக்கு எல்லாருக்குமே சிவகார்த்திகேயனை ரொம்ப பிடிக்குது. அவர் பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. ஓகே பண்ணிட்டாரு. அப்ப என்ன சிவா, அப்ப கைத்தடல் வந்துகிட்டே இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. நாளை என்றும் Once again, let's hear it for Kasaragod Entertainer of the Year, சிவகார்த்திகேயன். என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. இசைக்கோட்டை கொள்ளாமல் ஓடு, கொடி தேடி வரும். உந்தன் வாழும் போல் போலே வேலை வெற்றி தரும். நாங்கள் ரிஷியும் இல்லை, சந்தோஷமா போ. அப்பா எங்க இருந்தாலும் உன்னை பார்த்து ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். ஆல் தி பெஸ்ட். குட் லக். என்னோட ஃபேவரட் கோஸ்டார் கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் தான். அண்ட் ஐ திங்க் அந்த எதிர்நீச்சல் படம் பண்ணதுனால இட்ஸ் வெரி ஸ்பெஷல் மூவி. எங்கள் எல்லாருக்குமே எங்கள் கெரியர்ஸ்க்கே ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. நிறைய ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தது எங்களுக்கு. எனக்கு, அனிருத்க்கு, செந்தில் எங்கள் டிரெக்டர், அண்ட் ஆப்வியஸ்லி சிவாக்கும், சதீஷ்க்கும். ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். அண்ட் ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணப்போ சிவகார்த்திகேயன் யாருன்னு எனக்கு தெரியல. வெறும் கதை கேட்டு கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் வந்து டிசைட் பண்ணேன். ஸோ அப்படியே யூடியூப், ஃபேஸ்புக்லலாம் போய் ஐ வாஸ் கூகுளிங் சிவகார்த்திகேயன் அண்ட் ஐ ரியலைஸ்ட் அவ்வளோ ஒரு பாப்புலாரிட்டி. எல்லாரும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸஸ்க்கு அவ்வளோ சிவகார்த்திகேயன் பிடிச்சிருந்தது. ஸோ எங்கள் பாட்டியை கேட்டு நான் வந்து அம்மம்மா இப்படி வந்து சிவகார்த்திகேயனோட ஒரு படம் கேட்டிருக்காங்க அண்ட் ஷி வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஸோ அப்படி தான் அந்த படத்தை சைன் பண்ணேன். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான பெருமையான விஷயம் வந்து நாங்கள் நடித்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் சிவகார்த்திகேயன் ஹஸ் ரீச்ட் சச் கிரேட் ஹைட்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம். அண்ட் பர்சனலி நான் வந்து நிறைய சேஞ்சஸ் பார்க்குறேன், வெரி பாசிட்டிவ் சேஞ்சஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிவா ஃபார் ஆல் த சக்ஸஸ். உங்களுக்கு தெரியும், ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஹேவிங் அ பியூட்டிஃபுல் பேபி கேர்ள். And ஒரு complete life மாறி இருக்கு. அந்த last year has been a wonderful year for him and for all of us. So we always wish you the best and keep rocking. சிவகார்த்திகேயன் சின்ன திரையில எவ்வளோ ரசிக்கப்பட்டாரோ அதே மாதிரி இப்போ வெள்ளித்திரையில மோஸ்ட் வாண்டட் ஆர்டிஸ்டோடைய லிஸ்ட்ல அவர் பேரும் இருக்கு. கண்டிப்பா அவரை பத்தி சொல்லணும்னா ஒவ்வொரு படத்துலயும் அவர் வந்து இங்க என்ன செஞ்சுட்டு இருக்காரோ அதே தான் அங்கேயும் செஞ்சுட்டு இருக்காரு. ஏதாவது வித்தியாசமா பண்ணணும், மக்களை வந்து போர் அடிக்க கூடாது, அவங்கள சந்தோஷப்படுத்தணும், என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே பாடுபட்டு இருக்காரு. நாங்க எப்போது சொல்றது தான் இப்போ நான் சொல்லி முடிச்சுக்க போறேன். எங்க வீட்டு பிள்ளைய கண்டிப்பா நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய லவ் கொடுங்க அண்ட் அவரை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் அவர் வந்து அந்த நம்பர் 1 பொசிஷன் அடையணும் அப்படின்னு விஜய் டிவி சார்பாக எங்களுடைய ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். Until then,